கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய உங்கள் யாவரையும் இந்த சூழலிலே நான் உங்களை சந்திக்கிறத சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இணைப்பின் வாயிலாகவும் நேரடியாகவும் இந்த கூடுகையில நீங்கள் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சில அசௌகரியமான சூழ்நிலை நிமித்தமாக நாம் கீழே இருக்கிறோம். சில மேலே நமக்கு வழக்கம் போல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இட வசதிகள் உங்களுக்கு இருக்கும். அங்க உட்காந்தோம்னா லைவும் போட முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. அதனால நாம் கீழே இருக்கிறோம். இந்த ஒரு மாசம் தான். அதனால அதுக்கப்புறம் இந்த மாசத்துக்கான வேத படம் முடிஞ்சிடும். அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலைகள் நம்ம சாதகமாக பாருவோம். சரி, நாம் இன்றைக்கு எனக்கு போர்டெல்லாம் இல்லை, அதனால எழுதி போட முடியாது. நான் சொல்றத நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சு சொல்லும் போது நீங்க எழுதிக்கோங்க. அதே போல கவனிங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப கவனமா கவனிக்க முடியும். உங்களை அனுபவிக்க இதனால் நம் கர்த்தருடைய கடந்த வாரத்தினுடைய தொடர் போதனையாக நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிப்போம். ஞான சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம். ஞான சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம். முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம். 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப்போகிற ஜனங்களுக்காக நீதி அறிவிப்பார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்ததியை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் ரெண்டே சந்ததி தான் இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று பரிசுத்த சந்ததி, இன்னொன்று அசுத்தமானவர். ஒன்று தேவ பக்தி உள்ளவர்கள், இன்னொன்று அவபக்தி உள்ளவர்கள். ஒன்று தேவனுடைய சந்ததி, இன்னொன்று இவ்வுலகத்தின் அதிபதியினுடைய சந்ததி. ஒன்று தேவ வித்து, இன்னொன்று பிசாசின் வித்து. இந்த ரெண்டு காரியத்தை தான் தேவன் வைத்து வழி நடத்துகிறார். இதைதான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அந்த தானியேலின் தரிசனமும் நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தினுடைய காரியங்களும் உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, இன்னொன்று நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது. நான் வேதத்தை அப்படிதான் கண்டுபிடித்து நம்ம பிரிச்சுக்கணும். உலகத்தில் சம்பவிக்க போகிறதற்கும் நமக்கு சம்பவிக்க போகிறதற்கும் தேவன் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஏன் உலகத்தில் சம்பவிக்க போகிறதை வேதத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகல்ல, அவருடைய சந்ததியாகிய நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த வேதாகமம் முழுமையுமே நமக்காக எழுதப்பட்டதானே தவிர உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டதா அல்ல. இதை நான் சொல்லவில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதே அல்லாமல் புறம்பே இருக்கிறவர்களுக்கு அல்ல. இயேசு இதை சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிகிறதோ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு ஊமையாய் சொல்லப்படுகிறது என்றார். அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த பைபிள் வசனத்தை எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது பத்தி அவங்களுக்கு என்ன இல்ல, பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எப்படினாலும் அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப அவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையினால் அவருடைய வார்த்தையை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நாமளும் வெளியே இருக்கிறவங்கள போல
விசுவாசித்தால் ஆமென் சொல்லுன்ற மாதிரி நம்மளும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு போறேன், நாளைக்கு குரூப்ல போறேன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். விசுவாசித்தா நீ என்ன சொல்ல? ஆமென் சொல்லு. நான் சொல்றேன், நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஆமென். இப்ப வெளியில இருக்கிறவங்களும் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா மக்களும் ஒரு இதுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க? ஆமென். நன்மையானதை தருவார். நன்மைனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். அவங்களுக்கு எது நன்மை தேவைப்படுதோ அந்த நன்மையை எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப தேவ பிள்ளைகளாகினா கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார்னா எந்த நன்மையானதை தருவார்ன்றத பைபிள படிச்சீங்கன்னா அவர் சத்தியத்தை நன்மையினாலே நிரப்பின்னு எழுதி இருக்கு. அப்ப நன்மைனா என்ன? சத்தியம். சத்தியம் என்ன? அவருடைய வசனம். அப்ப வசனத்தை தான் அவர் நன்மையானதை உனக்கு தரேன், என்னுடைய வார்த்தையை உனக்கு நன்மையாக்கி தரேன். அதனால் தீமையை கூட உன்னால என்ன ஆக்கிக்க முடியும்? நன்மையா மாத்திக்க முடியும். அப்படின்றதெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இப்ப வெளியில இருக்கிறவர்களுக்கு இந்த புரிதல் வர முடியாது. இந்த புரிதலை அவர்களுக்கு கொடுக்கவும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமும் இன்னும் அதே போல விசுவாசத்தில் இருந்தோம்னால் நாம என்ன ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கோம். அப்ப நம்ம அவருக்குள்ள வளருகிறது என்பது அவரை அறிகிற அறிவில நாம் பலன் அடைகிறதுலதான் இருக்கு. வேத வசனத்தை குறித்து நம்ம சரியான புரிதல் தான் நம்மை அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டுது. நான் எல்கேஜில படிக்கும் போது எனக்கு ஏபிசிடி சொல்லி தராங்கன்னு, 10th போனதுக்கு அப்புறமேட்டும் எனக்கு அதே ஏபிசிடி சொல்லி தராங்கன்னு இருந்தா என்ன சொல்றது? நல்லா இருக்காது. அந்த ஏபிசிடியை எத்தனை விதமா பிரிச்சு போட்டு எழுதினாலும் எழுத தெரியணும். எனக்கு கை பிடிச்சி சொல்லி தந்தா நான் கத்துப்பேன் அப்படின்னு நான் எல்கேஜில சொல்ற மாதிரி 10th சொல்ல முடியுமா? இல்ல நான் எல்கேஜிலே உட்காந்துக்கிறேன், எனக்கு 10th எல்லாம் வேணாம் நீங்க சொல்ல முடியுமா? பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தேவனை அறியலைன்னா பரிபூர்ணம் அடைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. யாரை போல நீங்க வளரணுமா? அவரை போல அவர் இருக்கும் வண்ணமாக அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் ஊழியங்களையும் ஊழியர்களையும் ஏற்படுத்தினார். ஆனா இங்க அவரு போல மாறுறதை விட்டுட்டு நாம் இங்க நமக்கு என்ன தேவைகளோ அதற்காக மாறுகிறவர்களா நாம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனாலதான் சொல்ற 2 சந்ததி இருக்கு. ஒன்று அவரை சேவிக்கிற சந்ததி, இன்னொன்று அவரை சேவிக்கிறது போல தெரிகிற இன்னொரு சேவிக்காத இன்னொரு சந்ததி. அதுவும் அவரை தான் சேவிக்கும், ஆனா அவர்கள் இருதயமும் தூரமா இருக்கும் கர்த்தரை. சரி, நம்ம அதை குறிச்சுதான் 2 ஜெனரேஷனை குறிச்சுதான் பேசிட்டு வரோம். இப்ப நம்ம எடுத்தோட சங்கீதத்தை வாசியாச்சு. நேரா இப்ப இனிமே மல்கியாவுக்கு போய் படிப்போம். மல்கியா 2:15. மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குதானே. ஆவியால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகமானபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். போது வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. ஆமென். அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒருத்தனை படைச்சார். ஆமென். இப்ப நோக்கம் என்ன? ஒருத்தனை அவர் படைச்சதனுடைய நோக்கம் என்ன? பக்தியுள்ள சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததி அவர் தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவனை படைத்தார். அந்த ஒருவன் யாருங்க? ஆதாம். இப்ப பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவே. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் என்ன உண்டாக்குவே? பகை உண்டாக்குவே. இப்ப என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும்ன்றார். இப்ப யாரு பார்த்து பேசிட்டு இருக்கிறது? மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது
தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் என்ன பண்ணப்பட்டிருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் உனக்கும் ஸ்திரீக்கும் அவர் சொல்றது யாரு? சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்ற வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் முதன்மையான தீர்க்க தரிசனம் இதுதான். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? வகை உண்டாக்குவேன். அப்ப யாருக்கு இன்னொரு வித்து இருக்குன்னு அர்த்தங்க? சர்ப்பத்துக்கு. அப்ப சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருக்கிறது, ஸ்திரீக்கு ஒரு வித்து இருக்கிறது. இந்த ரெண்டு வித்தும் என்ன பண்ணுன்றாங்க? பகையை உண்டாக்குவார். இந்த ரெண்டு வித்துக்கும் பகையை உண்டாக்கிடுவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவார். இந்த ரெண்டு ஜெனரேஷனை குறிச்சு பைபிள படிங்க. பைபிள் அழகா அற்புதமா சொல்லுது. உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும், வித்துனா சந்ததி, ரெண்டு ஜெனரேஷனுக்கும் நான் என்ன உண்டாக்குவேனா? பகை உண்டாக்கு. ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது? அப்ப இங்க ஒரு சந்ததியை தானே ஆண்டவர் தோற்றுவிக்கணும்னு சொன்னார். மல்கியா 2:15 வாசிக்கும்போது என்ன சொல்லி இருக்கிறாரு? அவர் ஒருவனை என்னவா படைத்தார்? ஆவியானவரிடத்தில் பரிபூரணமாயிருக்கிறது. இன்னும் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க ஒருவனை. சங்கீதம் 22ல நீங்க வாசிக்கும்போது சொல்றாரு, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததின்றார். அப்ப ஒரு சந்ததின்னு அவர் சொல்றது கர்த்தருடைய சந்ததி, தேவபக்தியுள்ள சந்ததின்னு சொல்றாரு. ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ரெண்டு ஜெனரேஷனுக்கு சொல்றாரு. அப்ப சர்ப்பத்துக்கு எப்படி வித்து இருந்தது? இப்ப சர்ப்பனோட உங்க பார்வையில எப்படி இருக்கு? அது ஊர்ந்து போகக்கூடிய ஒரு பாம்பு. நீங்க இங்க இருக்கிற பாம்புகளை நீங்க என்னன்னு சொல்றீங்க? சர்ப்பம்னு சொல்றீங்க. ஆனால் ஏதேனில் இருந்த சர்ப்பம் பாம்பு அல்ல. புரியுதுங்களா? அது பாம்பு அல்ல. அது நீங்க எப்படி உங்களுக்கு புரியும்படிக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 3 அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 3ஐயும் தனியா வச்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பத்திலிருந்து அந்த 22 அதிகாரங்கள் இருக்குல்ல, அது 22 அதிகாரங்களை தனியா வச்சுக்கணும். இது ரெண்டையுமே எதுவுமே மாம்சீகத்தின்படியான தோற்றத்தை உடையது கிடையாது. அந்த முதல் 3ம் சரி, அதே போல கடைசியில இருக்கிற 22ம் சரி, எதுவுமே மாம்சீகமான தோற்றம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்ப பாருங்க, தோற்றத்தில் இருந்த 2 விருட்சங்கள் இருக்கு. ஒன்று ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 2 இப்ப பூமியில இருக்கா? இல்ல. ஆனா பூமியில தானே இருந்துச்சு. அது என்ன விருட்சம்னு இப்ப யாருக்காச்சும் தெரியுமா? அந்த விருட்சத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேரே ஜீவ விருட்சம். அது எப்படி இருக்கும் அது நமக்கு தெரியாது. இன்னொரு விருட்சத்துக்கு பேர் என்ன? நன்மைக்கு அறியத்தக்க விருட்சம். அது ஆப்பிள் மரமா பிரதர்? ஆப்பிள் மரம்லாம் இல்ல. அதுதானே பிரதர் ஆப்பிள் கனியை தானே பறிச்சு புசித்து கொடுத்தா. அது எப்படி பூமியில இல்லாத ஒரு விருட்சம்? பாருங்கள், வெளிப்படுத்தல் 2:7 நீங்க வாசிக்கும் போது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்றார். இப்ப ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு? ஏதேனில இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்க பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது. ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது.
இப்ப ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்களா? ஏதேனில இருந்துச்சு. இப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? பரதேசின் மத்தியில இருக்கு. பரதேசின் மத்தியில இருக்கு. இப்ப எப்படி அங்க போச்சு அது? ஏதேனில இருந்த ஜீவ விருட்சம் பரதேசிக்கு எப்படி போச்சு? இப்ப இங்க இல்ல. அப்ப ஜீவ விருட்சத்துக்கு அர்த்தம் வேறு. அந்த விருட்சம் இங்க இருக்கிற எந்த மரங்களோடு ஒப்பிட முடியாது. நன்மைக்குமே அறியத்தக்க விருட்சமும் இங்க இருக்கிற எந்த மரத்தோடு ஒப்பிட முடியாது. அந்த மரம் நன்மை தீமை அறிகிற கனியை கொடுத்தது. பாருங்கள், பிசாசினுடைய தந்திரமான வேலை என்னன்னா, இப்ப நம்ம உங்களுக்கு முதல்ல இருந்து பேசினாதான் இங்க என்னத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சுன்றது தெரியும். நிறைய பேருக்கு இந்த இடத்துக்குள்ள உண்டாகிற சந்தேகம் என்னன்னா, ஏன் தோட்டத்தில் கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்தார் என்கிற முதல் கேள்வி. இரண்டாவது, பிசாசை ஏன் தோட்டத்திற்குள் தேவன் அனுமதித்தார்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, மகத்துவமான இன்னொரு விஷயத்தை உண்டாகிற கேள்வி என்னன்னா, ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்? ஏவாளுக்கு கர்த்தர் முன்னதாகவே சொன்னாரா? ஏவாளுக்கு கர்த்தர் முன்னதாகவே சொன்னாரா? என்ன செய்ய போறீங்கன்றத சொல்றாரா? நிறைய பேருக்கு இன்னும் நிறைய புரியாத விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொன்னார். யார்கிட்ட சொல்லல? ஏவாள்கிட்ட சொல்லல. அந்த கனியை பறித்து புசிக்காதேன்னு சொல்லி ஏவாள்கிட்ட சொல்லலன்னுவாங்க. இந்த மூணு கேள்விக்குமே பைபிள்ல பதில் இருக்கு. நீங்க எங்கேயுமே போய் தேடலாம் தேவையில்லை. இப்ப முதல் கேள்வி என்னன்னா, மகிமையின் சரீரத்துல இருந்தாங்க. அவங்க எப்படி அது வஞ்சிக்கப்பட்டாங்க? வஞ்சிக்கப்பட்டாங்க. அதையும் படிப்பா. அது நாலாவது கேள்வி. அதுக்கும் பதில் சொல்றாங்க. முதல்ல மகிமையின் சரீரத்தில் இருந்தது எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்கன்றதுக்கு முன்னாடி ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையான்றதை படிக்கலாம். ஆதியாகமம் 3 இரண்டாவது வசனத்தை வாசிங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். யார் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? ஏவாள் சர்ப்பத்திட்ட பேசுறா. தேவன் என்கிட்ட சொன்னார். அப்ப இவளுக்கு ஆதாம் சொல்லல, தேவன் சொன்னார்ன்றது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். தொட வேண்டாம்னு சொன்னாரா? புசிக்க வேண்டாம். நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவர் சொன்னது என்ன? இங்க பாருங்க. ஆதியாகமம் 2 16 17 வசனத்தை வாசிங்க. 18 வரையிலும். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தொட வேண்டாம்னு சொன்னாரா? தொட வேண்டாம்னு சொல்லல. நெக்ஸ்ட் அத சொல்றார். அப்ப செய்தி போக போக என்ன ஆயிட்டே இருக்குன்னா மாறிட்டே இருக்கும். மாறி போகுது அப்படியே. இப்ப அவனோட விஷயம் என்னன்னா, அவன் எதை பிடிச்சிக்கிட்டான்னு பாருங்களேன். சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களுக்குள் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். கவனிங்கள், ஸ்திரீயானவள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்?
ஏவாள் இருந்தது மகிமையின் சரீரத்தில். கர்த்தர் பூமி முழுசையுமே மனுபுத்திரருக்கு கொடுத்தாருங்க. ஆனா பூமியில எல்லாம் எங்கனாலும் நீ போன்னு சொல்லல. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளதான் மகிமையின் சரீரத்தில் இருக்கும்போது வைத்திருந்தார். மகிமையின் சரீரத்தை எப்ப இழந்தானோ அப்பொழுதே தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் தோட்டம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. யாருக்குமே இப்ப தோட்டம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த 5 ஆறுகள் புறப்பட்டு வருகிற இடத்துல இங்கதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியுதே தவிர அங்க ஒரு தோட்டமும் இல்ல. ஆனா இப்ப தோட்டம் எங்க இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா தோட்டத்தை உள்ளதான் ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அதான் சொல்றாரு, அததான் பரதீசுன்றார். ஏதேனதான் பரதீசுன்றார். மனுஷர்கள் இளைப்பாறுகிறதுக்கென்று உண்டாக்கப்பட்ட இடம்தான் அந்த ஏதேன். இப்ப உங்க ஆத்துமாக்கள் இளைப்பாறக்கூடிய இடம் தான் ஏதேன். புரியுதுங்களா? ஏதேனிலதான் உங்க ஆத்துமாக்கள் இளைப்பாறு. அந்த இளைப்பாறுகிற இடம் தான். இளைப்பாறுகிற இடத்தில் ஜீவ விருட்சத்தை யார் புசிக்க போறதுன்றதான் இப்ப பிரச்சனையே. எந்த ஆத்மா ஜீவ விருட்சத்தை எடுத்துக்கொள்கிறதோ அது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். அதாவது நான் ஜீவ விருட்சம் சொல்றது இயேசு கிறிஸ்துவை. அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் பைபிள் சொல்லுதா இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? முதல்ல எப்படி போவாங்க அவங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்க இருப்பாங்க? அப்ப பரதீசு எங்க இருக்கு? அது இப்ப மத்திய ஆகாயத்துல இருக்கு. எபிரேயர்ல வாசிக்கும் போது 11வது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். 11:2. எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி கொடுத்தார்கள். வாசிங்க தொடர்ந்து. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி கொடுத்தார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள். பாருங்க, உலகங்கள்ன்றாரு. உலகமா உலகங்களா? உலகங்கள். எத்தனை உலகம் இருக்கப்ப? எத்தனை உலகங்கள் இருக்கு? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். போதும், உலகங்கள்ன்றாரு. அப்ப எத்தனை வானம் இருக்கிறது? 7 வானம் இருக்கு. பைபிள்ல 7 வானம் இருக்கிறது பைபிள் சொல்லல. ஆனா உலகங்கள் பைபிள் சொல்லுது. சரி, அதே வாசிப்போம். எத்தனை வானம் இருந்துச்சுன்றத. இது 3வது வரையும் 2 கொரிந்தியர் 12 தேவ மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படான்னு பார்க்கணும். 2 கொரிந்தியர் 12 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிருங்க. அவன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே, அதாவது அறிவேன்னு சொல்றத அவர் தன்னதான் சொல்றாரு. புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எத்தனை வானம்? 3ஆம் வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3 வானம் இருக்கு. உறுதிப்படுது. ஓகேப்பா. 7 இருக்குன்றது தெரியல எனக்கு. பைபிள் அப்படி எழுதுனதா எந்த வார்த்தையும் எழுதப்படல. 3 தான் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா எழுதி இருக்கு. சரி. 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா, அதை தேவன் தான் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, பாருங்க, 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான்றாரு. அப்ப அங்க என்ன இருந்துச்சுன்னு சொல்றாரு? பரதீசு. அப்ப பரதீசு இப்ப எங்க இருக்கு? 3ஆம் வானத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 3ஆம் வானம் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறமே இருந்தானா, அதை ஏன் தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் பலவீனங்களை அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன் என்றார். கவனிங்க, பரதீசுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுறார்.
எல்லா ஆத்மாவும் அங்கதான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. முதல்ல இந்த பரதேசி எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பிசாசினுடைய கரத்தில் இருந்துச்சு. அவங்க மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான அதிகாரத்தை உடையவனா இருந்தார். மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். மரணத்துக்கு வந்து அதிகாரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா வந்து அதிகாரியா இருந்தான். அத பைபிள்ல மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோலை உடையவர் கர்த்தராகிய இயேசு. புரியுதுங்களா? ஆனால் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தது யாரு? ரொம்ப வருஷங்களா பிசாசு தான். எந்த மரணத்துக்கு? சரீர பிரமாணம். அங்கதான் நீங்க தப்பு நினைச்சா அதே மாதிரி சொன்னீங்க. சரீர மரணத்துக்கு இல்ல, சரீரத்தில இருந்து ஆவியை எடுக்க தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பிசாசுக்கு வல்லமே கிடையாது. ஜீவனை கூட அவனுக்கு என்னவே இல்லன்னு பைபிள் சொல்லுது. அதிகாரம் இல்ல. ஆவி அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஒரு கதை போய் கட்டு கதை பொய்யா போயிடும், உண்மையா போயிடும். நீங்க சொல்ற விசுவாசிக்கிற விசுவாசம். சரீர மரணத்துக்கு பிசாசு அதிகாரியா இருப்பான்னு கேட்டு சொன்னீங்கன்னா உலகத்துல எவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றான்ல அந்த கட்டு கதை உண்மையா போயிடும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 2:14 நினைக்கிற வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவர்களாய் இருக்க அவரும் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவரானார். அவர்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். எதுக்கு அதிகாரி? மரணத்துக்கு அதிகாரி. அப்ப எந்த மரணம்? ஆத்ம மரணத்துக்கு. இவன் அந்த மரணத்துக்கு அதிகாரியா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருந்தார். ஏன் ஆண்டவர் அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்? அவனை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வச்சார். இவன் யாரு? முதல்ல தேவன் அவனை தூதனாக வைத்தார். அவனை உண்டாக்கும் போது அவன் விழுந்து போவான் என்று தேவன் அறிவார். தேவன் அறிந்திருந்தார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவனை எப்படி சொல்லி சொல்றாருன்றத படிக்கலாம். ஏசாயா 14 எழுதிட்டீங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே. ஏசாயா 14 எத்தனை சொன்னாங்க? 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. தேவனுடைய நட்சத்திரங்கள் சொல்றது அவருடைய பிள்ளைகளுக்கு மேலாக. நட்சத்திரங்கள்னா நீங்க தான். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தில் ஏற்றுவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன். இவனுக்கும் ஆராதனை தான் பிடிக்கும். ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். இவனுக்கும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு என்ன நினைச்சானா, உன் இருதயத்தில் நான் வேகங்களுக்கு மேலாக உன்னதங்களை ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. வெளிப்படையாதான் சொல்லல, அவன் இருதயத்துல நினைச்சான். அதனால இவன் என்ன பண்ணினா வானத்திலிருந்து விழுந்தான் பைபிள் சொல்லுங்க. இப்ப இவன் கீழே தள்ளிட்டாரு. பாதாளத்தை தள்ளிட்டு போறான். இப்ப கீழே தள்ளினாரு அவனை. நீ கீழே போ. பாதாளமும் நரகமும் உருவாக்கப்பட்டது பிசாசுக்காக, நமக்காக அல்ல. இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதெல்லாம் சொல்ற? இப்ப 2 சந்ததியை பத்தி தானே பிரதர் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு இந்த சந்ததியில எப்படி இன்னொரு சந்ததி அவன் உள்ள கொண்டு வந்தான்றது தெரியும். தேவன் ஒரு சந்ததியை தான் தோற்றுவிச்சார். அப்ப இன்னொரு சந்ததியை கொண்டு வந்தது பிசாசு. அவனுக்கு ஒரு வித்தி இருந்துச்சு. அவன் ஒரு மிருகம் அல்ல. அவனை குறித்து சொல்றாரு, சர்ப்பம் எல்லா மிருகத்திலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. ஏவாள் மிருகத்தோடு கூட விபச்சாரம் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி மிருகத்தோட புணருகிறவன் கொல்லப்பட வேண்டும். அப்ப இங்க என்ன நடந்துச்சு? இங்க இவன் எப்படி இருந்தான்?
இங்கே அவனால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தான்? தமிழ் வேதாகமத்தில் வஞ்சனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஏவாள் சொல்லுகிறார். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அவன் அவளை சீரழித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்துச்சாங்க? அங்க என்ன மாதிரி சூழல் இருந்துச்சு? அப்ப முதல்ல இவன் ஏன் இதை செய்யணும்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவன் முதலாவது தூதரை உண்டாக்குகிறார். தேவ தூதர்களில் சற்று சிறியவனாக மனுஷனை உண்டாக்குகிறார். தூதர்களையோ காற்றுகளாக வக்கீல்களாக உருவாக்குகிறார். மனுஷனையோ தம்முடைய சாயலாக உருவாக்குகிறார். இப்ப கவனிங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடவில்லை. பைபிள் சொல்றது வாசிக்கலாம். அதை 2 பேதுரு புத்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். சரி, இப்ப நான் கேட்கிற கேள்வி சின்னதுதான். நாம பாவம் செய்யறோம். என்ன பாவம் செய்யறோம்? என்னெல்லாம் பாவம் செய்யறோம்? என்ன பாவம்லாம் செய்யறவங்க? பாவம்னா என்னன்னே தெரியாத ஆட்கள் தான் இங்க இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறீங்களா? என்னென்ன பாவம் செய்யறோம்? போய் சொல்றோம். சின்ன பேசிக்ல இருந்து வருவோம். போய் சொல்றோம், திருடுறோம், பொருளை சீக்கிரம் அடிக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம் பாருங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அடிக்கிறோம், இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இப்ப தூதர்கள் என்ன பாவம் செய்திருப்பாங்க? தூதர்கள் என்ன பாவம் செய்திருப்பாங்க? பாவத்துல 2 பாவம் இருக்கு. ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அது என்ன பாவம்னா எல்லாமே பாவம் தானே. அது என்ன இதுல இந்த மாதிரி பாவம் எல்லாம் 2 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்லல. இது எதுவுமே நான் சொல்லவே இல்லை. பைபிள் சொல்லுதா இல்லையன்றதுதான் முக்கியம். போய் படிச்சு பாருங்க. 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 1 யோவான் 5:16 இருந்து வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை பாருங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லுதா இல்லையா? மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அவன் அதுக்காக என்ன செய்கின்றாரு? வேண்டுதல் செய். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை ஒருத்தவன் செய்யறா, அவனுக்கு வேண்டுதல் செய்யலாமா? அப்பொழுது அவனுக்கு தேவன் ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுப்பார். அவனுக்கு ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். அப்புறம் மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. 1 யோவான் 5:16 அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன். அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொல்லாதவனை தொடான். எத்தனை பாவம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். எது மரணத்துக்கு ஏதுவான பாவம்? சரி, முதல்ல எது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்? அதுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு தேவன் ஜீவனை கொடுப்பாரு. ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யறவனுக்கு நான் வேண்டுதல் செய்ய சொல்ல மாட்டேன். பாருங்க, பாவம் என்றால் எல்லாமே பாவம் தான். அநீதியெல்லாம் பாவம் தான். மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஏதுவில்லாத பாவம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, சரீரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவமுமே மன்னிக்கக்கூடிய பாவங்கள் தான். புரியுதுங்களா? சரீரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவமுமே, உன் பாவம் சிவேர் என்றிருந்தாலும்
பெண் பஞ்சை போல நான் மாற்றுவேன். ஆனால் ஆத்துமாவிலே நீங்கள் செய்யக்கூடிய பாவம் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட முடியாது. எதுக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் செய்யக்கூடிய தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29 ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நமக்கு மேல இருந்து தெரியணும், அப்பதான் நமக்கு இந்த வசனம் புரியும். இத நான் நேத்து ஜனங்களுக்கு பிரசங்கிட்டேன், அது அற்புதமான ஒரு பகுதி. அதை நாளைக்கு வேணா நான் சொல்லித்தரேன். நான் வேகமா அடுத்தடுத்து போனேன். ஏன்னா பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் எழுதியிருக்கல. தூதர் என்ன பாவம் செய்தான் அப்படின்றதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். 24 இருந்து வாசிங்க. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாது. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாது. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினானுடைய ஒருவனும் பலனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகியில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷணங்களும் மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷணங்களும் அவர்களுடைய தூஷணங்களும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒரு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாயால் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாயால் அவன் என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்றார். நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்றார். போதும் கவனிங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்பட்ட தூஷணம் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஓகே, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்னு அவர் சொல்றது என்ன? மனுஷர்கள் சரீரத்தில் செய்யக்கூடிய எந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். தூஷணம் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த பாவமும் எந்த தூஷணமும் அவன் இன்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளா இருப்பான். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணம்னா என்ன? நமக்கு இதுவே பெரிய 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 டாபிக்கா இருக்கும். ஏன்னா மனுஷன் செய்யும் எந்த பாவமும் மன்னிக்கப்படும் டக்குன்னு அது ஒழுங்கி போயிடுச்சு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்பட்ட தூஷணம்னா முதல்ல பரிசுத்த ஆவி எதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தூஷணம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அது எப்படி நித்திய ஆக்கினைக்குள்ள உங்களை கொண்டு போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவினா என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம்னா என்ன? என்ன இங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் பெயல்செபூவின் தலைவன், இவன் பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறபடினாலே பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்றாங்க. சொன்னதுனால இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, ஏப்பா சாத்தான் தனக்கு தானே பெரிந்திருந்தா அவன் எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலைச்சிருக்க முடியுமா? ஒரு ராஜ்யம் தனக்கு தானே பிரிஞ்சிருந்தா அது நிலைச்சிருக்குமா? ஒரு வீடு தனக்கு தானே பிரிந்திருந்தா அது நிலைச்சிருக்குமா? அதே போல சொல்றாரு, சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழுப்பி இருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவான் என்ற மாதிரி நான் சொல்றாரு. நான் சாத்தானா இருந்தேனா, இப்படி பிரிஞ்சு இருந்தேனா, நான் எப்படிப்பா நான் வந்து சாத்தானை துறக்க முடியும்? எது தூஷணம் அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவரை சாத்தான்னு சொன்னது தூஷணம் இல்ல, புரியுதுங்களா? அது தூஷணம் கிடையாது. அவர் எதை தூஷணம்னு சொல்ல வர்றாருன்னா, அவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் தவறுதலாய் புரிந்து கொண்டு, வேதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டது யாரு? சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள். பெயல்செபூவின் தலைவன் சொன்னது ஜனங்களா? இவங்க வேதபாரகர்கள் சொல்றாங்க. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு பாருங்க. மார்க் 3:22 வாசிக்கும் போது, எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர்கள், இவன் பெயல்செபூவில் இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள். இவரை பிசாசுன்னு சொன்னது இங்க தூஷணம் கிடையாது. அவன் வேதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டது தூஷணம். உங்களுக்கு பலவானை முந்தி கட்டினால் ஆகில்
ஒளிய நீங்க பலவானுடைய வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையிட முடியாதுன்னு சொல்றாருல. ஆமா. இந்த ஒரு வசனத்தை நான் ஒரு நாள் தனியா உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏன்னா இத வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா, பிசாச கட்டுனாக்கதான் அதை துரத்த முடியுன்ற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க அப்படி புரிஞ்சிருப்பீங்க. பலவானை உண்டி கட்டினால் ஒழியன்னா யார் பலவானா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தவறான புரிதல், தேவனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூசணம். பாருங்க, ஆண்டவர் உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்றாருன்னா, இங்க பலவான்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா போதும், நீ கொடுக்க வேண்டிய வெள்ளி உடைமைகளை பொண்ணு உடைமைகளை கொடுத்துட்டா போதும், அது தாய் தகப்பனை கனம் பண்ணியாச்சுட்டாரு. இப்படி அவர் சொல்லவே இல்லை. அவருடைய ஜெபாலயம் சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, நீ அதை கலர் புகையாக்கினீர்கள் என்றார் ஆண்டவர். இத ஏன் ஒரு இடமா மாத்தினார்? இப்ப இதெல்லாம் இயேசு வரும்போது கண்டிச்சது யார? ஜனங்களையா வேதபரபரிசேயர். அப்ப ஏன் அவங்களை கண்டிக்கிறாரு? நீ வேதத்தை தவறாய் புரிஞ்சிருக்கிற, நீதிமன்றங்களே அல்ல பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அதுக்கு இயேசு சொல்ற விஷயம் என்னன்னா, பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, நீ பைபிளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஜனங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கிற, அது தவறு. ஒரு நாள் இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, ஓய்வு நாளிலே அவர் வயல்கள் வழியே போகிறார், சீசர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கதிர்களை எடுத்து கைகள்ல போயிட்டு சாப்பிடுறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, இயேசுவிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஓய்வு நாள்ல சீசர்கள் சாப்பிடுறது சரியா? அதுக்கு அவர் சொன்னாரு, இப்ப ஓய்வு நாள் தேவனுக்குரியதா ஓய்வு நாள் மனுஷனுக்குரியதான்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் போய் கதிர்களை கொய்து சாப்பிடலாமா அது சரியான்னு கேக்குறான். ஆனா இவரு என்ன கேள்வி கேட்கிறாரு? ஓய்வு நாள் தேவனுக்கா அல்லது மனுஷனுக்கான்ற? யாருக்கு? பதிலே அவனால சொல்ல முடியல. தேவனுக்கு, அது தேவனுக்குரியது. தேவனுக்கு என்று ஓய்வு நாளை வைத்திருந்தார். ஓய்வு நாள்ல எதுன்னு அவனுக்கு தெரியல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இருக்குது, நமக்கு எது ஓய்வு நாளோ அந்த நாள் தான் ஓய்வு நாள். அது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓய்வு நாளா? வாரத்தின் முதல் நாள் தானே அது, முதல் நாளே உங்களுக்கு லீவு. இந்திய நம்ம கடைபிடிக்கிற காலண்டர்ல முதல் நாளே லீவு. நீங்க ரெண்டாவது நாள் தான் வேலைக்கே போறீங்க. ஏழாவது நாள் அது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. அதாவது பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த 7ஆம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடையாது நான் சொல்ல வரேன். அது சனிக்கிழமையும் கிடையாது. ஓய்வு நாள் வேறு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது வேறு. அது புரிஞ்சுக்கணும்னா தானியேல்ல படிப்போம்ல, 9ஆம் அதிகாரம் போகும்போது உங்களுக்கு புரிய வரும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் தவறுதலான்னு புரிஞ்சு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். பரிசுத்தமா ஆசரிக்கிறதுனா எப்படி? யாவது ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வீட்டுல அடுப்பு கூட தான் பத்த வைக்க கூடாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அடுப்பு பத்த வைக்க கூடாதுன்னு பைபிள்ல சொல்லல. அடுப்பு பத்த வைக்க சுள்ளிய பொறுக்க கூட போக கூடாதான், விறகு பொறுக்க கூட போக கூடாது. அப்படி எவனையாச்சும் விறகு பொறுக்கிறத பாத்தீங்கன்னா அவன் அங்கே கல்லெறிஞ்சு கொண்டிருந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி. ஓய்வு நாள்ல யாரும் ஒரு சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஓய்வு நாள்ல வந்து உங்கள் சொந்த அப்பத்தை புசிக்க கூடாது. எதை புசிக்க கூடாது? உங்க வீட்டுல செஞ்சு வச்சிருப்பீங்களா அதை சாப்பிடக்கூடாது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வச்சுக்கோங்க, வீட்டுல போய் சாப்பிடாம இருப்பீங்களா? நீங்க நியாய பிரமாணத்தின்படி நாம அதை அனுசரிக்கலங்க. கர்த்தரை நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் ஒரு தேவ தூதர்கள் பாவம் செய்த தேவ தூதர்களை தப்ப விடாதன்றதுல எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? மார்க் 3ல வந்து நிக்குது. 2 பாவத்துல போய் நின்னுச்சு. அந்த பாவத்துல ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம். அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுன்னு கேட்டா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணம். எது பரிசுத்த ஆவின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேடினானாகவும் வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவினால கொடுக்கப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்பட்டது என்ன? வேத வசனம். பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்பட்ட வேத வசனம் இருக்கு இல்லையா? அந்த வேத வசனம் தான் தேவ ஆவினால் கொடுக்கப்பட்டது. அப்ப வேத வசனம் முழுமையும் பரிசுத்த ஆவினால் அருளப்பட்டது. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் ஒரு இடத்துல எழுதியிருக்கு. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். வாசித்து பார்க்கலாம். 2 பேதுரு அது கடைசி வசனம் தான் நினைக்கிறேன். அது வசனத்தோட நம்பர் தெரியல. கடைசி வசனம் தான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப இது இந்த 40 எழுத்தாளர்களை கொண்டு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 40 எழுத்தாளர்களும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அப்ப பரிசுத்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது. இதுக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணங்கள் இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு என்ன மன்னிக்கப்பட மாட்டாது. தூஷணன் அவர் சொல்றது எது பாருங்க. இன்னொரு இடத்துல போய் வாசிப்போம். தூஷணன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்க. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18. இல்ல 16ஆம் வசனம். 2 பேதுரு 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்காக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறாங்க. ஏதோ புரட்டி போறான் வசனத்தை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எங்கேயுமே அர்த்தம் கிடைக்காது. ஒண்ணு இல்ல, நம்ம ஆரம்பிச்சது ஒரு சந்ததி இல்ல, இப்ப அப்படியே ஒண்ணு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கா இல்லையா? இப்ப இது எதையுமே நீங்க விட முடியாது. இல்ல சந்ததியை மட்டும் நீங்க பேசிட்டு போலாம்ல, இதெல்லாம் எதுக்கு பாருங்க. ஏன் சந்ததியை அவன் கெடுத்தான்? அவன் எப்படி சர்ப்பத்தின் சந்ததியை உள்ள கொண்டு வந்தான் அப்படின்னா என்னன்னா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் எழுதியிருக்கு. அவன் என்ன பாவம் செய்தான்? மரணத்துக்கு எதுவான பாவம் செய்தான். என்ன மரணத்துக்கு எதுவான பாவம் செய்தான்? தேவனுக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன், ஆராதனை ஸ்தலத்தில் வீற்றிருப்பேன் என்று இருதயத்தில் அவன் நினைத்தான். அவன் சரீர பிரகாரமா நம்ம செய்யற பாவத்தை செய்யல. மரணத்துக்கு எதுவான பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்துக்கு விரோதமாக சிந்திக்கிற பார்வை. எழுதி இருக்கா நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பரியாசம் பண்ண நான் கேட்கல. பைபிள்ல எழுதி இருக்குன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். எழுதவே இல்லாத விஷயத்தை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? அது உன்னுடைய தவறான புரிதல். உன்னுடைய தவறான புரிதலுக்கு தேவனே ஒண்ணு செய்ய முடியாது. இது எத்தனை விஷயங்கள் இயேசு மாம்சீகத்தில் இருக்கும்போதே அது மாதிரி பேசியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் ஜெபாலயங்களில் உபதேசித்து என்னுடைய கற்பனைகளை அவமாக்கி போடும்படிக்கு தவறான விஷயத்தை உபதேசித்து வீணாக ஆராதனை செய்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் செய்கிறீர்கள் என்றாரு. யாரு இவன் ஆராதனை செய்யறவனை பார்த்து அப்படி சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம ஆராதனை செஞ்சிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்து நீ தப்பா செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் தவறுன்னு சொல்றான்? அவனுக்கு ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம், இல்ல ஒருவேளை அவன் மாத்தி செய்யறான். புரியுதுங்களா? அதாவது இத்தனை வருஷம் ஒரு விஷயத்த சரி நீ எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரானோ அதை தவறுன்னு இயேசு வந்த போது சொல்லும் போது அவனால அது என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் பிரச்சனைய. அதான் அன்னைக்கு இருந்த பிரச்சனை, அதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு. இவ்வளவு வருஷமா நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு பொருத்தனை செய்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு வருஷமா நீங்க எதுக்கெல்லாம் பொருத்தனை செஞ்சிருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். படிச்சு பாஸ் ஆயிட்டானா, நான் சர்ச்சில் சாப்பாடு போறேன் பொருத்தனை. அப்புறம் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா முட்டை போடுறேன் ஆண்டவரே.
சர்ச்சில் பொருத்தனை. அப்புறம் முதல் மாசம் சம்பளத்தை எடுத்து உங்களுக்கு தந்துறாங்க, அது ஒரு பொருத்தனை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க ஆண்டவரே, அப்புறம் அதுக்கு என்ன பண்றது, பொருத்தனை ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க, அதுக்கும் சோறு தான். அப்புறம் குழந்தை பிறந்துச்சு ஆண்டவரே, எல்லாருக்கும் துணி எடுத்து தர ஆண்டவரே, அது பொருத்தனை. அதெல்லாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. பைபிள் இதுக்கெல்லாம் யார் பொருத்தனை பண்ணா, இதுக்கு இப்படி பொருத்தனை பண்ணா நீ எனக்கு எடுத்துக்காட்டு. பொருத்தனை சாமுவேல பண்ணாங்க. பொருத்தனை சாமுவேல் எதுக்கு பண்ணாங்க? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தியா? அப்படி இல்ல பொருத்தனை. நல்லா இதுதான் தவறாவே நம்ம படிச்சு மண்டல ஏத்தி சொல்லி அப்படியே ஏத்தி. பைபிள் அப்படி சொல்லல. அவள் நாச்சியாரட்டையினால் உண்டாகிறதான வேதனைகள் இருதயத்தை அழுத்தினது. பேசிக் விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதான்னு பைபிள் வாசிக்கிறீங்களா? அதுக்கு முதல் காரணம் கர்த்தாவா இருந்தது யார் தெரியுமா? அவனுடைய புருஷன் தான். அவன் என்ன சொன்னானா, நீ இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காது, நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் அழு. தேவன் உன் கற்பத்தை அடைச்சிருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? நீ கர்த்தருடைய சமூகத்துல இல்ல, இப்ப தேவனுடைய சமூகத்துக்கு வர. உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் ஒன்று பேசாமல் தன் இருதயத்தில் உள்ள பாரங்களை கொடுத்தார். கர்த்தர் ஏலியின் இடத்துல சொல்றார், போய் சொல்ல, நான் ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்றேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றா, அந்த பிள்ளை உமக்கே தருவாங்க. எப்படியே நீர் தந்தால் நான் தரேன், அப்படி இல்ல. இது மாதிரி சொல்லி நீங்க கேள்விப்பட்டதுனாலதான் நீர் தந்தால் நான் உமக்கு தருகிறேன், நீர் கொடுத்தால் நான் உமக்கு தருகிறேன், இப்படி லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. இது இல்ல இல்ல தரேன்னு அவர் சொன்னார். இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் சரி. இப்படி இத சொல்றீங்கல்ல, சூலேமியால் என்ன செஞ்சா? கேட்டாள் அவள், எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டாள். அவள் கேட்கவே இல்லை. அவள் மேல வந்து ஒரு வீட்டை தான் தன்னுடைய வழியா வரதான ஊழியக்காரங்க ஒரு வீடு வேணும்னு வீட்டை ரெடி பண்ணா. ஒரு கூடாரத்தை போட்டா மேல மாடியில அப்படின்னு வச்சுப்போம். அங்க மச்சி வீடா இருந்திருக்கோம். ஆனால் ஒரு கூடாரத்தை போட்டா, ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தா. இப்ப எனக்காக இது இதை செய்கிறாளேன்னு எலிசா கேட்கிறாரு. இவளுக்கு என்ன வேண்டும்? வேலைக்காரன் சொல்றான், இவள் பிள்ளை இல்லாத. அவ சொல்லல, வேலைக்காரன் இவள் பிள்ளை இல்லாத இருக்கிறார், அவளை வர சொல்லு. அவள் அந்த அறையின் கதவிற்கு வரும்போது எலிசா சொல்லுகிறார், நான் திரும்ப வரும்போது நீ ஒரு குமாரனை பெற்றிருக்க. அவன் என்ன பொருத்தனை பண்ணிட்டான்? உன்னை யாக்கோபுட்ட போவோம். யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான். போய் திரும்பி வரும்போது நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று பொருத்தனை பண்ணினான். சரி, தசமபாகம் செலுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தானா, இரு பரிவாரங்களோட வந்தானா, முதல் பாகம் கத்திற்குரியதா, தசமபாகம் கத்திற்குரியதா, விட்டுட்டு இல்ல போனோம். அப்படின்னா யாரெல்லாம் விட்டுட்டு போனோம் நான் சொல்றேன். முதல் பாகம், முதல்ல பிறந்த பையன் ரூபன், ரூபன் அங்கே விட்டுட்டு போனானா? இல்ல ஆடு மாட்டுல ஒரு 10 ஒரு 100 அண்டத்தை அங்கே இடத்துல விட்டுட்டு போயிருக்கணும். விட்டுட்டு போனானா என்ன தசமபாகம் கொடுத்தான்? மறுபடியும் கல்லை எடுத்து நிறுத்தி எண்ணெயை வார்த்து, கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்தால் உம்மை விட மாட்டேன்னு சொன்னான். தன்னையே ஒப்பு கொடுத்தான். தசமபாகமா தன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் சொன்ன காரியம், உன் பேர் என்ன? யாக்கோபு. இனிமேல் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று. இப்ப இந்த தவறான புரிதலுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நான் மணி வாங்கி கட்டுறேன், நான் சோறு போடுறேன், நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், நான் இது நன்மைகளை செய்வதுன்னு அவர் சொல்லவே இல்லை. நீ செய்ய, ஆனா அது என்னன்னு சொல்லி செய்யக்கூடாது. இதோ வர்த்தனை பண்ணாத, ஒன்னா ஒப்பு கொடு, உன் வாழ்க்கையை பண்ணி முற்றிலுமாய் கொடு. எதையும் எடுத்துக்காத. தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்து, ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்து. தேவனுக்குரியது என்ன? சுவாசிக்கிற காத்திலிருந்து குடிக்கிற தண்ணி வரையில் எல்லாமே தேவனுக்குரியது. ஆவி ஆத்மா சரீரம் எது உன்னுடையதல்ல, எல்லாம் தேவனுக்குரியது. எல்லாத்தையும் கொடு. அதுதான் சரியான பொருத்தனை. நான் இல்ல ஆண்டவரே, இனிமேல் நீதான் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இல்ல ஆண்டவர், உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணீங்க. அதெல்லாம் நிறைவேற்ற முடிய மாட்டேங்குதுல்ல பிரதர். முட்டை போறதுனாக்க கூட எங்கேயாவது கண்ணு ஒண்ணா வாங்கிட்டு முட்டையை போட்டு விட்டுறலாம் பிரதர். அது செய்ய முடியுதா? அது கஷ்டம் இல்ல. அதான் அவ சொன்னா, எனக்கு தருகிற அந்த முதல் பிள்ளைய நான் முடத்தில் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுத்துட்டே இருந்தாரா இல்லையா? அதுக்கப்புறமும் அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சிம்சோன் எல்லாம் கேட்கவே இல்லைங்க. அவங்க மனவாவ வயல்வெளியில் இவரே சந்திச்சு, கத்தருடைய தூதரானவரை சந்திச்சு, அவனுக்கு 7 சடை போடு, அவன் பலன் உள்ளவனா இருப்பான், கத்தருக்கு முன்பாக வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பான், இப்படிலாம் சொல்லி அவனை கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டு உன் தலையில சவரங்கத்தி படக்கூடாதுன்னு சொல்லி அவனை வச்சு வளர்த்தாங்க. அவன் ஒரு நசரேயன், இயேசுவுக்கு முன்னாடியாளமாய் வாழ்ந்தான். அவன் போய் தெளிதாள் மடியில படுத்துக்கிட்டு அவன் போய் இயேசுவுக்கு முன்னாடியாளமா வாழ்ந்தானா? நசரேயனா இருக்கிற வரையிலும் அவன் இயேசுவுக்கு முன்னாடியாள். பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் பைபிள் எழுதியிருக்காங்க, எல்லாருமே இயேசுவுக்கு முன்னாடியாளமா வாழ்ந்தவங்க தான். ஆனா எல்லாருமே மனிதர்கள் தான் என்பதை காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு வீக்னஸ் வச்சாரு ஆண்டவர். எல்லாருமே பரிபூர்ணம் ஆயிட்டானா ஏசியா? ஈசாக்கு மாத்திரம் பலிபீடத்துல பலி ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவே வர தேவையில்லைங்க. அவன் வாக்குத்தத்தத்தினால் பிறந்தவன். இயேசு எதனால பிறந்தவர்? வார்த்தையினால் பிறந்தவர். ஈசாக்கு பலிபீடத்துல வந்து பலியாயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பாவம் செய்தான்? அப்ப பலியாக கூடாது. அதனாலதான் ஒரு 30 சிக்கிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்கடாவை அவனுக்கு காண்பித்து ஈசாக்குக்கு பதிலாளாக. அப்ப வாழ்ந்த எல்லாருமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான். ஆனால் எல்லாரும் கிறிஸ்து அல்ல என்பதற்காக எல்லாரிடத்திலும் ஒரு குறை வைத்தார். மோசே என் வீட்டில் இருக்க உண்மை உள்ளவன், என்னை போல ஒரு சகோதரனை தேவன் எழுப்ப பண்ணுவார்னு சொல்லி சொன்னான். ஆனா அவன் கோபம் கொண்டு அவன் கானானுக்குள்ள போக முடியாது படிக்க வச்சிருக்கிறார். தாவீது என் இருதயத்தை கேட்டவன் சொன்னாரு. ஆனால் அவன் பச்சைதாபரிடத்தில் பாவம் செய்ததை ஏன் வேதம் சொல்லி இருக்கிறது? அவனும் மனிதன் தான் என்பதை காண்பிக்கிறதற்காக. யாரும் இங்கே பரிபூர்ணமானவர்கள் அல்ல, மனிதர்களாக இருக்கும்போது. ஆனால் தேவன் மாத்திரமே பரிபூர்ணமானவர். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது என்ன? தவறான புரிதல், அதை கொண்டு உண்டாகிறதான விசுவாசம், அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதிலிருந்து மீட்டெடுக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி தந்து உங்களை மீட்டெடுத்து வழி நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவர்களுக்கு நித்திய ஆக்கினை கொடுக்கிறார். ஆனால் மனுஷனுக்கோ பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயத்தை தர இயேசு மனுஷனாக வர. இப்ப இந்த பிரச்சனையை பிரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் 2 சந்ததியை வச்சார் உள்ள. முதல்ல இவன் எப்படி தம்முடைய வீட்டை கொண்டு வந்தான் தெரியுங்களா? தேவன் தம்முடைய வீட்டை எப்படி கொண்டு வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இவன் எப்படி தம்முடைய வீட்டை கொண்டு வந்தான் அதை மட்டும் பேச முடிச்சாரு. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, கவனிங்க. இவன் எப்படி தன்னுடைய வீட்டை கொண்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஏவாள் இடத்துல உபதேசிக்கிறான். நான் மறுபடியும் சொல்றேன், சர்ப்பம் ஒரு பாம்பு மாதிரி அவன்கிட்ட வந்து பேசல. இன்னைக்கு இருக்கிற பாம்பின் வடிவம் அல்ல. அவன் சபிக்கப்பட்ட பிறகுதான் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை தின்பாய்ன்னு ஆண்டவர் சொன்னார். அதுவரையிலும் அவன் என்ன இல்ல, அவனுடைய சர்ப்பம் தான் சொல்லியிருக்கேன் தவிர அவன் பாம்பு கிடையாது. புரியுதுங்களா? அவன் ஏவாளோடு பேசினான். ஏவாளும் அவனோடு கூட என்ன பண்ணினான்? பேசினான். சரிதானே? ஏவாளும் அவனோடு பேசினாளா இல்லையா? பேசினான். ஒரு சர்ப்பம் பேச முடியுமா? கேள்வி. சர்ப்பம் பேசுமா? பேசும். பேசினது என்ன? நல்லது பேசுறது. ஆமா. தேவன் ஒரு மிருகத்தை பயன்படுத்தி பேச முடியும். பிசாசு ஒரு மிருகத்தை பயன்படுத்தி பேச முடியும். புரியுதுங்களா? அப்ப ஏவாள் பேசக்கூடிய நிலையில் அவன் இருந்தான். அது ஆவியா வருது? ஆவியெல்லாம் இல்லை. அவன் தூதன். அவன் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வான். அவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை போல கூட வருவான். பைபிள் அதான் சொல்லுது. அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவான். சாத்தான் தான் அந்த தூதன். அந்த தூதன் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு கூட வருவான். ஒளியின் வேஷம் யார்? ஒளியா? இயேசு. இயேசுவின் வேஷத்தை கூட எடுத்துட்டு வருவான். அவனால் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். அவன் ஏவாளோடு பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பேசினான்? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. நீங்கள் சாக முடியாது. நீ இதை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீ தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று. அப்ப தேவன் அறிகிற அந்த பாதையில், தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பாதையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தவறான புரிதலை ஏற்படுத்தி அதை விசுவாசிக்க செய்து
அந்த விசுவாசத்தின் கிரியை நடப்பித்து அவனுடைய வித்தை உள்ளே வைத்தான். இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள்ன்றாரா? ஆமா. சாவு யாருடையது? யாருக்கு என்று கொடுக்கப்பட்டது? இவ்வுலகத்தின் அதிபதியோடு. அவனைதான் தேவன் தப்ப விடாமல் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் என்னங்க? மரணம். இப்ப மரணம் யாருக்கு நியமிக்கப்பட்டது? தூதனுக்கு. தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு அல்ல. இப்ப இவனுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மரணத்தை கொண்டு வரணும். அவனுடைய கான்செப்ட் அதுதான் அவனுடைய திட்டம். அந்த மரணத்தை கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு கொண்டு வர்றதுக்கு அவனை என்ன செய்ய வைக்கணும்? பாவம் செய்ய வைக்கணும். பாவங்கிறது எதுல வரணும் அவனுக்குன்னா ஆவி விசுவாசத்தினால வரணும். இப்ப அவன் விசுவாசிச்சுட்டு இருக்கிற வரையிலும் இவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப இவன் அவிசுவாசிக்க என்ன செய்யணும்னா உபதேசிக்கணும். என்ன உபதேசிக்கணும்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன உபதேசித்தாரோ அதை கொஞ்சம் மாத்தி உபதேசிக்கணும். ஒரிஜினல்ல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கொஞ்சம் மாத்துவான். அது மனுஷர்களாகி நமக்கு எப்படி இருக்கும்? நன்மையை போல இருக்குமா? அந்த கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு, அது மாதிரி வேற எந்த விருட்சமும் அப்படி இல்லையா? அந்த மாதிரி சிந்தனை உண்டாக்கக்கூடிய உபதேசத்தை அவன் பேசுவான். உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடியாக உபதேசத்தை அவன் பேசுவான். இப்ப நீ இதை புசிக்கும் நாள் நீ சாகவே சாவாயின்னு சொன்னா உங்களுக்கு நலமா தோணுதா இல்லையா? நீ செத்துருவ புசிச்சா செத்து போயிருவேன் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்கள, உங்களுக்கு நலமா தோணுதா? நலம் இல்லாமல் தோணும். கேட்கும் போது எப்படி இருக்கு? ஒரு நல்ல நல்ல ஒரு சர்ச்சுக்கு வந்துருக்கிறோம், செத்துருவேன் நல்லதா தோணுதா? இப்ப நான் இதை நான் கொஞ்சம் எப்படி அவன் பேசுற மாதிரி, நீ இதை புசிக்கும் கண்கள் திறக்கும், நீ தேவர்களை போல என்று தேவனுக்கும் தெரியும். நீ இதை புசி, நீ சாகவே மாட்டாய். உன்னை கர்த்தர் உன்னை பலப்படுத்தி பாதுகாப்பார். இப்ப உனக்கு இது எப்படி தோணும்? நலமாய் தோன்றுதா? இவர் என்ன மாதிரி பிரசங்க? இவர் என்ன மாதிரி பிரசங்க? செத்துருவன்னு சொல்றவன் நல்ல பிரசங்கரா? இவன் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவன். இவன் பார் எப்படி பேசுறான். மகனே மகளே கண்ணீர் வடிக்காதே, உன் தேவன் உன்னை துருத்தி உன் கண்ணீரை பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு வடிச்சுட்டு இருக்கோ இது கண்ணீரை? என் அலைச்சல்களை எண்ணினே. அந்த வசனத்தை முழுசும் படிக்கணும். என் அலைச்சல்களை எல்லாம் எண்ணினே, என் கண்ணீரை துருத்தியில் வார்த்து வைத்திருக்கிறேன். எதுக்கு சொன்னார் தெரியுங்களா? தாவீது மகனை துரத்திட்டு இருக்கிறாயா, அப்சலோம் துரத்திட்டு இருக்கிறான், ஓடுறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் பிள்ளை ராஜாவானவன் அவன் இவனுக்கு விரோதமா இருப்பிட்டான். இவன் ஓடாத ஓட்டமே கிடையாது. அதனால விரக்தியில சொல்றான், சாமுவேல் தேடி வந்து என்னைக்கு எந்த நல்ல நேரத்துல அவன் அபிஷேகம் பண்ணாலும் தெரியலையா, அண்டையில இருந்து இன்ன வரை என்ன பண்ணிட்டு தான் இருக்கான்? ஓடிட்டு தான் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஓடுனது யாருக்கு? சவுலுக்கு. ஃப்ரெண்டெல்லாம் வேற ஹெல்ப் பண்றான். யோனத்தான் சொல்றான், ஐயோ மந்திராதரா இவன் விருந்துன்னு சொல்லி உன்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டு உன்னை விருந்துக்கு வைக்கிறான். நான் 50 தூரமா இருந்தாலும் ஓடுறான். அதுதான் முதல் ஓட்டமே. அப்ப திரும்பி வந்தது எப்ப தெரியுங்களா? சவுலுக்கு பொல்லாதாவி பிடித்த போது தாவீது வரான். சுரமண்டலத்துல வாசி பிசாசை துரத்தி அவன் தெளிவடைஞ்ச உடனே தாவீது ஓடி போயிடறான். ஏன்னா இருந்த கொண்டு போட்டுருவானோன்னு சொல்லிட்டு இப்படியே ஓடினாங்க. 30 வருஷத்துக்கு மேல சவுலுக்கு பயந்து ஓடிட்டே இருந்தான். சவுலை கொல்ல தாவீதுக்கு பல முறை வாய்ப்புகளை கர்த்தர் அருளினார். ஆனால் தாவீதோ சவுலை கொல்லவே இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என் கரத்தை நீட்டுவது எப்படி? அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாங்க பக்கத்துல போய், ஆனா அவனை கொல்லவே இல்லை. இப்ப சவுலுக்கு பயந்து ஓடி போய் சவுல் செத்து பண்ணதுக்கு அப்புறம் ராஜாவாயிட்டான். இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான் தாவீது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய சந்ததியில வந்த சாலமோன் ராஜாவான. அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததியில வந்த ஒவ்வொரு ஆளும் ராஜாவாகும் போதெல்லாம் தாம் பிள்ளைங்களே தாவீதுக்கு விரோதமா இருக்கிறான். அதுல ஒருத்தவங்க அப்சலோம். அப்சலோமும் தாவீதுக்கு விரோதமா யுத்தத்தை நடப்பிக்க வரும்போதுதான் ஓடி போறான். ஓடி போகும்போதுதான் அவன் எழுதுறான், என் அலைச்செல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறான், கண்ணீரெல்லாம் துருத்தியில வாக்கி வச்சிருக்கலாம். என்ன நான் எதுக்காக நான் ஓடுறான்?
எப்படியாச்சும் இவன் போட்டுக்கிற விக்கிரக தோப்பெல்லாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவெல்லாம் வந்து போடுறான் ஆண்டவரே. தான் பிள்ளைங்களே, அப்சலோம் யார்? தாவீதோட பையன். அப்பதான் கர்த்தர் கர்வாலி மரத்துல அப்சலோமோட முடி மாட்டிக்கிச்சு. மாட்டிட்டு தொங்குறாவன். கழுத மேல வேகமா போயிட்டு இருந்த அப்சலோமுக்கு நடந்த கதை என்ன? கர்வாலி மரத்துல மாட்டிக்கிட்டான். அதே மரத்தில் அவன் அடுத்த நாள் ராத்திரி வேளையிலும் தொங்கி அங்கே செத்து போனான் பைபிள் சொல்லுது. இங்கே நம்ம அலைச்சல் என்ன? யாருக்கு அங்க அபிஷேகத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒருத்தவங்க ஓடிட்டு இருந்தான். இங்கே அலைச்சல்லாம் கண்ணீர்ல எதுல வார்த்தை வைத்து நம்ம தான் அழுதுனால துருக்கி, அவருக்கு துருக்கி எல்லாம் பத்தாது. அவரு குடத்துலதான் வார்த்தை வைக்கணும். அவ்வளோ கண்ணீர், எது காலம் தெரியாது கண்ணீர். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு அதை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்கு தான் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள தேவனை பயன்படுத்தாதீர்கள். தேவன் உங்களை எதற்காக நியமித்தாரோ அதை நிறைவேற்றிக் கொள்ள உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆமென். அப்ப கவனிங்க, சர்ப்பம் தன்னுடைய வித்தை ஏவாளுக்குள் வைத்தது. அவன் அங்கே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு பேர் காயின். பைபிள்ல வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4:1. ரொம்ப நேரம் பைபிளை திருப்பாம இருக்கிறோம்ல. ஆதாம் தம் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்ப்பவதியாகி காயினை பெற்றெடுக்கிறாள். அவளை குறித்து சொன்னாரு, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இப்ப காயின் யாரால் பிறந்தவன்? தேவனாலா பிசாசினா? யோவான் 3வது அதிகாரம் 12. பொல்லாங்கினால் உண்டாயிருந்த பொல்லாங்கினால் அல்ல, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம். போது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து இங்க எழுதி இருக்கு. அங்க என்ன எழுதி இருக்கு? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் எழுதி இருக்கு. இந்த உலகத்தில் பொல்லாங்கனை உண்டாக்கினதே கர்த்தர் தான். பொல்லாங்கன் யார்? பிசாசு. பிசாசை உண்டாக்கினவர் யார்தான்? அப்ப அவனுடைய இந்த உலகத்தில நன்மையும் தீமையும் ரெண்டையுமே உண்டாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் மாத்திரம்தான் வர முடியும். ஆனால் பொல்லாப்பு அவரிடத்தில் கிடையவே கிடையாது. உலகத்தில் எந்த ஜீவனும் பிறக்கணும்னா அது தேவனால் மாத்திரம். அழித்து நிர்மூலமாக்குகிறவனை உருவாக்கினதும் நானே, ரட்சித்து சிருஷ்டிக்கிறவரும் நானே, அழிக்கிறவனை உண்டாக்குறவரும் அவர்தான். உலகத்திலே வாழ்ந்த மோசமான அநேக மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர் தான். கோலியாத்தை கொடுத்தது யாரு? இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர் தான். தாவீதை கொடுத்தது யார்தான்? கர்த்தர் தான். ரெண்டு வித்தையுமே தோற்றுவிக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு மாத்திரமே, அதாவது ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. ஆனால் அந்த வித்துன்னு சொல்றது எதன்னு சொல்ற? நான் சொல்றேன், அந்த பைபிள் சொல்லுதுன்னா குணம் இருதயத்தில் இருக்கிறதான அந்த குணம். பொல்லாத சிந்தனை தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பிசாசின் இடத்திலிருந்து வந்தது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் இயேசு யூதர்களை பார்த்து சொல்றாரு. யூதர்கள் எந்த வழியில வந்தவங்க? ஆபிரகாமின் தேவனுடைய தேவ தூதர்கள், பாவம் செய்த தேவ தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி வச்சிருக்கிறாங்க இருக்குல்ல. இன்னொரு சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:15. 2:15. எபிரேயர் 2:15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் ஆதலால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், பாருங்க, யாருக்கு உதவியாக கை கொடாமல்? தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தெளிவா சொல்றார்.
மனுஷனுக்கு நான் உதவியாக கை கொடுத்தேன்னு சொல்லல. எந்த சந்ததிக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு. இப்ப யூதர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தானே, ஆபிரகாமின் வம்சாவளியில வந்தவங்க தானே. ஏன் அப்புறம் அவங்கள பார்த்து நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசுகள் உண்டானவர்கள் சொல்றாரு? அவர்கள் சரீரத்தில் ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இல்லை? எப்படி எப்படி விசுவாசத்தின் மூலமாக எந்த விசுவாசத்தின் மூலமா ஆபிரகாமின் சந்ததி? பைபிள் எப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லுங்க கரெக்டா. விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அதனால நானும் விசுவாசிக்கிறேன், அதனால நானும் ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படி சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததி. பைபிள் அப்படிதான் சொல்லுது. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் கலாத்தியர்கள் நிறுவனம். கலாத்தியர் 3:16 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அவர் அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப நீங்க யாரை விசுவாசிக்கிறது மூலமா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாய் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். உன் சந்ததிக்கு என்று அவர் ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, இந்த உலகத்தில் தேவன் ஒரு சந்ததியை தான் தோற்றுவிக்க வச்சார். இப்ப இரண்டாவது சந்ததி வந்ததுக்கு முதல் காரணம் விழுந்து போன தேவதூதன். அவன் வானத்திலிருந்து விழுந்தான். விழுந்து போன தேவதூதன் அவன் மனுஷர்களை கலகப்படுத்தி, அதாவது தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை கரைப்படுத்தி அவன் தன்னுடைய வித்தை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்தினான். இப்ப கவனிங்க, காயின் பொல்லாங்கனால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவா சொல்லிடுச்சு. சரிங்களா? எப்படி அவன் பொல்லாங்கனால் உண்டாய் இருக்க முடியும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல கிளாரிட்டி பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். தேவன் இப்ப இயேசு கிறிஸ்துவை எடுத்து எப்பொழுதுமே ஒரு நிழல் நிஜம் பைபிள்ல இருக்கும். சர்ப்பம் ஏவாளோடு பேசிருக்குமா பேசாதா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வேதத்திலே இருந்தது. கழுதை பீலேயாமோடு பேசினது, இங்க சர்ப்பம் ஏவாளோடு பேசுகிறது. தேவன் ஒரு மிருகத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷனுக்கு பேச முடியும்னா, பிசாசு ஒரு மிருகத்தை பயன்படுத்தி யார்கிட்ட பேச முடியும்? ஏவாள் இடத்துல பேச முடியும். சரி, இப்ப கவனம். அவன் ஏதேனில இருந்தவன், அவனை கர்த்தர் ஏதேனில தான் வச்சிருந்தார். காப்பாற்றுகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேரும் எசேக்கியேல் 28ல தெளிவா சொல்லியிருக்கான். சரி, ரைட். இப்ப அதெல்லாம் தெளிவாயிடுச்சு. இப்ப காயின் எப்படி உண்டானா, இயேசு எப்படி உண்டானார் அப்படின்றதான் நமக்கு விஷயம் தெரியும். அப்பதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்றத புரியும். உன் வித்துனா தெளிவா தெரிஞ்சிருச்சு, அது சர்ப்பத்தின் வித்து. அவள் வித்து அப்படின்னா அவளுக்கு வித்தே கிடையாது. அவள்னா அங்க சொல்றது யாருன்னா ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ மூலமாய் ஒருவர் பிறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லாமே ஸ்திரீ மூலமா தான் பிறந்திருக்காங்க. இல்ல, ஸ்திரீயின் மூலமாய் பிறந்திருக்கலாம், ஆனால் அதற்கு புருஷ சித்தமோ மாம்ச சித்தமோ தேவைப்பட்டுச்சு. ஆனால் இங்க ஒருவர் ஸ்திரீயின் வித்தினாலே தோற்றுவிக்கப்படுவார். அங்கே புருஷ சித்தமோ மாம்ச சித்தமோ இருக்காது. அவர் தான் கர்த்தராகிய இயேசு. இவர் எப்படி பிறந்தார்னு தெரிஞ்சா காயின் எப்படி பிறந்தான்றது தெரிஞ்சுட்டு, இவர் எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார். பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும். அப்போது நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதானே மரியாள்கிட்ட சொன்னது. அப்பொழுது மரியாள் காபிரியேல் தூதன்கிட்ட சொன்னது என்ன? காபிரியேல் தூதன் உபதேசிக்கிறான் மரியாள் இடத்தை. இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதேனிலே பிசாசு ஏவாள் இடத்தில் உபதேசிக்கிறான், காபிரியேல் தூதன் மரியாள் இடத்தில் உபதேசிக்கிறான். ரெண்டு பேரும் உபதேசத்தை கேட்கிறார்கள். ரெண்டு ஸ்திரீகள், ஏவாள் மரியாள். மரியாளும் உபதேசத்தை கேட்கிறார். காபிரியேலுடைய உபதேசம், தேவனுடைய உபதேசத்தை கேட்கிறார். ஏவாள் உபதேசத்தை கேட்கிறார், சாத்தானுடைய உபதேசத்தை கேட்கிறார். ரெண்டு பேர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
மரியாதை என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவரே, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன? மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் உபதேசத்தை. அப்ப என்ன நடக்குது? மரியாள் சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ நான் அடிமை. அப்ப வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார், அதற்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார். ஏவாளும் பாருங்கள், அப்படியே மாறாமல் செய்வார். அந்த கனி பார்வைக்கு இன்பமும் புசிப்பு கேட்பதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அந்த கனியை பறித்து புசித்து முதலில் இவள் ஏற்றுக்கொள்கிறார், தன் புருஷனுக்கும் கொடுக்கிறார். ஏவாளும் ஏற்றுக்கொள்கிறாள் உபதேசத்தை, மரியாளும் ஏற்றுக்கொள்கிறாள் உபதேசத்தை. ஆனால் உபதேசம் செய்தது வேறு வேறு. இங்கே பிசாசின் உபதேசத்தை அவள் ஏற்றுக்கொள்கிறாள், அங்கே காபிரியனுடைய உபதேசத்தை அவள் ஏற்றுக்கொள்கிறார். காபிரியனுடைய உபதேசம் அல்ல, அது தேவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப கவனிங்கள், பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிட்டது, இவள் அந்த கனியை பறித்து புசிக்கிறார். இவன் பேசினது, இவன் எதை சாப்பிடுறதுக்கு உபதேசிக்கிறான்? கனி. அங்கே அவள் எதற்காக உபதேசிக்கிறார்? பரிசுத்த ஆவி நிழலிடுகிறதுக்காக உபதேசிக்கிறார். பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிட்டது, அங்கே கற்பத்துக்குள் கர்த்தராகிய இயேசு உற்பத்தி ஆயிருக்கிறார். இங்கே கனியை பறித்து புசிக்கிறாள். அந்த உபதேசமும் அந்த கனியும் உள்ளே போய் அவள் கற்பத்தில் இப்ப குணாதிசயம் எப்படி மாறிச்சுன்றத பாருங்க, எப்படி குணாதிசயங்கள் மாற்றப்பட்டதுன்றத பாருங்க. ஒருவன் பொல்லாத சிந்தனையினால் பொல்லாத உபதேசத்தினால் பிறந்தவன் காயின், குணாதிசயம் அங்கே மாற்றப்பட்டது. ஆனால் இங்கே ஒருவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு பூமியை அழிக்க அவர் முடிவு செய்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் அது என்னவா இருக்கிறதா? பொல்லாதது. அப்ப பொல்லாத இருதயத்திலிருந்துதான் துர்க்குணங்கள், அசுத்தம், மானசீகத்தின் கிரியைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்துக்குள் பரிசுத்த வார்த்தையை அவர் உபதேசித்து அங்கே மரியாளுடைய கற்பத்துக்குள் பரிசுத்த ஆவியினால் ஒருவர் கற்பதரிக்கிறார். அவர் எல்லாருடைய இருதயத்தையும் மாற்றுகிறவர். இங்கே ஒருவன் உபதேசித்து எல்லாருடைய இருதயத்தையும் மாற்றி போட்டான். ஆனால் அங்கேயோ ஒருவர் உபதேசித்து எல்லாருடைய இருதயத்தையும் மாற்றக்கூடியவர். மனு திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவர் அங்கே உற்பத்தி ஆகிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஆனா நிழல் நீங்க சரியா பொருந்தி வரும். இங்கே சர்ப்பத்தின் வித்து, அங்கே ஸ்திரீயின் வித்து. அங்கே புருஷ சித்தத்தினாலே அவர் உண்டாகவில்லை, மனுஷ சித்தத்தினாலே அவர் உண்டாகவில்லை. அவர் தேவனாலே பிறந்தவர், அவர் தேவனுடைய குமார், அவர் தேவனாலே பிறந்தவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் தந்தருளி குமாரனாக அவர் வந்து தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் காண்பிக்க அவர் தன்னை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நம்மை தாமே வெறுமையாக்கினார். தேவனாகவே வந்திருந்தால் ஒருத்தவனை என்ன பண்ணிருக்க முடியாது, உயிரோட செத்து போயிருப்பான். ஆனா எல்லா மகிமையும் விட்டுட்டு நமக்காக வந்தார். தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் தந்தார். குமாரனுடைய ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளே தந்திருக்கு. ஆதினாலே நீங்கள் அவருக்கு என்னவா இருக்கிறீர்கள்? குமாரரும் குமாரர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய நாமம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? எந்த நாமம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட இருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதா? சுகம் உண்டாயிருக்கிறதா? விடுதலை உண்டாயிருக்கிறதா? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறதா? ஆனால் நம்முடைய நாமங்கள் எல்லாம் பாவத்திலே நம்மை தள்ளின. ஆமென். நீங்க ரெண்டு வித்து வந்துருச்சு. காத்தாராண்டு சர்ப்பத்தின் வித்து வளை பெருகிட்டே போகுது. பாருங்கள், ஏவா காயின் சர்ப்பத்தினுடைய சந்ததி. அவன் யாரை கொலை செய்கிறான்? தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். கொலை, பிரிவு, சண்டைகள், எரிச்சல் ஆகிறது, கோபம் ஓடுகிறது, அடிக்கிறது, துன்புறுத்துதல், ரத்தத்தை பார்த்தல், இவைகள் எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள் அல்ல. இவைகள் எல்லாம் உலகத்தின் அதிபதியினுடைய குணாதிசயம்.
பிசாசினுடையது. அவன் தான் அதை முதலாவது தோற்றுவிக்க முயற்சி செய்கிறான். கர்த்தர் சர்ப்பத்தை சபித்தாரா? காயினை சபித்தாரா? இப்பொழுது பாருங்க, பூமி காயினுடைய சந்ததி பலுகி பெருத்துக் கொண்டே இருந்தது. காயின் யார பிரதர் கல்யாணம் பண்ணா? அது ஒரு பெரிய கேள்வி. காயின் யார கல்யாணம் பண்ணா தெரியுமா? யார கல்யாணம் பண்ணா? அதை மட்டும் பேசி முடிச்சிடும். ஏன்னா அது ஒட்டது குறைய தொட்டதை போட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்த மாதம் பேசும்போது 6வது அதிகாரம் பேருவேன் நானு 3ல இருந்து ஜம்ப் பண்ணி ஆதியாகமம் 5 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5:2. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, நம்ம டைம் 9:30 மணி தான். 9:30 மணிக்கு முடிச்சிர சார்பா, சரிங்களா? அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, அவரை ஆசீர்வதித்து, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ஆண்டவருடைய பேர் என்ன? நம்மளுக்கு என்ன பேர் வச்சானே? மனுஷர். மனுஷர்ன்றதுதான் நமக்கு வச்ச பேரு. மனுஷி என்று ஸ்திரீகளுக்கு வச்ச பேரு. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம 2 பேருக்கு வச்ச பேரு மனுஷர். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் குமாரனை பெற்றான். ஆதாம் உயிரிழந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். குமாரரை குமாரத்திகளை பெற்றெடுத்தாங்க இருக்கா இல்லைங்களா? குமாரத்திகளுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு? எழுதப்படல. குமாரர்களுடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கா? ஆமா, குமார பேர். எத்தனை குமாரர்கள் பிறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது எத்தனை பேரு? 3 பேர். காயின், ஆபேல், ஆபேலுக்கு பதிலாக சேத். இந்த 3 பேர் தான் தெரியும். இன்னும் நிறைய குமாரர்கள் இருந்தாங்க, அது தெரியாது நமக்கு. இப்ப அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தங்கள் சகோதரிகளே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். அது எப்படி அங்க போய் சகோதரிகளை ஏற்றுக்கிறது? இந்த முறைமையை மாத்தினதே எங்கன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. ஒரே ரத்தத்திற்கு எதிரான இன்னொரு ரத்தத்தை போய் தேர்ந்தெடுக்கிறது. ஏன் இந்த மாமனுடைய பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்கு இயற்கையை கட்ட மாற்றி வச்சாரு. அதனால வந்த வேலைதான் அது. ஒரே ரத்தத்தின் மூலமாய் சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் தான் சொல்லிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ரத்தம் 2 ஜெனரேஷனுக்கு வேற வேறு விதமாய் ஓடணும். அதாவது கீழிருந்து மேல் நோக்கி சிலருக்கும், மேலிருந்து கீழ் நோக்கி சிலருக்கும். 2 ஜெனரேஷனுக்கு அப்படி வச்சார். பெண்களுக்கு மேலிருந்து கீழ் வரையிலும் ஓடும், ஆண்களுக்கு கீழிருந்து மேல் வரையிலும் ஓடும். இது எனக்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்ப கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்பு நான் கற்றுக்கொண்ட ஒரு படிப்பன. எப்படா இது சாத்தியம் அப்படின்னு சொன்னா, இது அறிவியல் பூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்ப 2 பேர் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறது போது 2 பேருக்கும் ரத்தம் ஒன்றாய் சேர முடியாது. அதனால் பிறக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு குறைபாடுகளை பிறப்பார்கள். அதனாலதான் அதை மாத்தினார் ஆண்டவர். ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அப்படி அல்ல. அங்கே வேறு ஒரு காரியம் நடந்துச்சு. அதனால அதற்கு அனுமதி கொடுத்தார். அதான் 900 வருஷம் வரை வாழ்ந்தாங்க. நோவாவின் காலத்துக்கு பிறகு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்ச பிறகு ரத்தத்தினுடைய போக்கு மாறிடுச்சு. அதனாலதான் அந்த முறைமையை மாத்தினார், பிள்ளைகளுடைய வம்சங்களை மாற்றினார். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன், நம்முடைய தாய் தகப்பனார், அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற அவங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க? 8, 9, 10, 12 எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய தாய் தகப்பனாருக்கு வரும்போது 3 போலவே பெரிய விஷயமா இருந்துச்சு. 3, 4. இப்ப நம்மளுக்கு வரும்போது 2, அதுவே 1. அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாமே இருவன், நமக்கு எதுக்கு ஒருவர் இருக்கிற மாதிரி தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் முடிவுக்கு நேராக நகர்த்த போகிறார். தேவன் தம்முடைய முடிவுக்கு நேராக மனுஷனை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தோற்றுவித்தது ஒரு சந்ததியை, ஆனால் அங்கே சர்ப்பம் இன்னொரு சந்ததியை உள்ளே கொண்டு வந்தது. ஆனால் இந்த சர்ப்பத்தின் சந்ததியை முற்றிலுமாய் தேவன் நோவாவின் காலத்தில் ஜலத்தினால் அழித்து போட்டார்.
காயின் லோத்தினுடைய அவன் போய் என்ன பண்ணியிருந்தானா, அவன் வலிக்கு பெருகி கொண்டே இருந்தான். அவனை கர்த்தர் சபித்தாருங்க. நீ விதை விதைச்சா பூமி உனக்கு என்ன கொடுக்காது, பலனை கொடுக்காது, பலனை கொடுக்காது. அதனால அவன் விவசாயம் பண்ண முடியாது. அவன் விவசாயம் பண்ண முடியாது. இரும்பு முதலான அவன் பார்த்தான், என்னை விவசாயம் தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னான், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். நிலத்தை தோண்டினான், உள்ள இருக்கிற உலோகங்களை பிரிச்சு எடுக்கிற வேலையை செய்தான். தங்கம் வெள்ளி இளையர பெற்றதெல்லாம் பிரிச்சு எடுத்தான். நகரத்தை கட்டினான். நகரத்தை கட்டி அந்த நகரத்துக்கு முதமுறையா பேர் வச்சது ஏனோக்குன்னு பேர் வச்சான். தன்னுடைய மூத்த பையன் பேரு ஏனோக்கு, காயினோட பையன் பேரு. ஆதாமினுடைய வம்சவழியில வர ஏனோக்கு வேறு, இந்த ஏனோக்கு வேறு. புரியுதுங்களா? நகரத்தை கட்டுறது, பேர் வைக்கிறது, அப்புறம் தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறது, வெளியே பிரிச்சு எடுக்கிறது, பட்டணங்களை கட்டுறது, அப்புறம் சிறந்த இசை கருவிகளை வாசிக்கிறது, இந்த ஜெனரேஷன் பூராவே இந்த காயினுடைய சந்ததி தான். அப்ப இன்னைக்கு அவங்க செய்யறவங்க காயின் ஆகுது. இந்த மாதிரிதான் யோசிப்போம் நம்ம. அதுக்கு பதிலா தான் அடுத்த மாசம் உங்களோட பேசுவாங்க. ஏன்னா நோவாவின் பேழைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரையிலும் காயினுடைய வித்து இருந்தது. அதாவது காயினை தோற்றுவித்த சர்ப்பத்தின் வித்தும் இருந்தது, தேவனுடைய வித்தும் இருந்தது. இப்ப உள்ள பேழைக்குள்ள போனது யாரு? நோவா, சேம், காம், யாபேத். இப்ப தேவனுடைய சந்ததி மட்டும்தான் உள்ள போயிருக்கு. எல்லா ஜெனரேஷனையும் கர்த்தர் அழிச்சிட்டார். இப்ப ஒரே ஒரு சந்ததியை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பி இருக்கிறார். யாரு? நோவாவை மாத்திரம் உள்ள அனுப்பி அவனுடைய பிள்ளைகளாகிய சேம், காம், யாபேத் அனுப்பி இருக்கிறார். இப்ப சர்ப்பத்தின் வித்து அழிஞ்சிருச்சா இல்லைங்களா? காயினுடைய வித்தை அழிச்சிட்டாரா இல்லையா? எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க தானே. அப்ப சேம், காம், யாபேத்துக்குள்ள சேம், காம், யாபேத் யாருடைய பிள்ளைங்க? நோவாவினுடைய பிள்ளைங்க தானே. அவங்க சர்ப்பத்தின் காயினுடைய வித்து அல்ல, காயினுடைய வித்து கிடையாதானே, காயினுடைய ஜெனரேஷன் கிடையாதானே. இப்ப நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்த பிறகு எல்லா சர்ப்பத்தின் வித்தையும் கர்த்தர் அழிச்சிட்டாருன்ற மாதிரி பைபிள் சொல்லுது. ஆனால் எல்லா வித்தையும் உயிரோட காப்பாற்றும்படிக்குதான் பேழை ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த வித்து சர்ப்பத்தின் வித்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். காயினுடைய ஜெனரேஷன் அழிக்கப்பட்டதை தவிர சர்ப்பத்தின் வித்து அழிக்கப்படல. அது பேழைக்குள்ளேயும் போனது. அது எப்படி பேழைக்குள்ள போனுச்சு? அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தான் காம். காம் சபிக்கப்பட்டவன். அவன் நோவாவினுடைய குமாரனா இருந்தாலும் அவன் எப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டான்? ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் யூதர்களும் சர்ப்பத்தின் வித்துதான். அவர்கள் எப்படி சர்ப்பத்தின் வித்து அவர்களுக்குள்ளே வந்தது? ஆபிரகாமின் சந்ததி தான் அவங்க. ஆனா யூதர்களும் சர்ப்பத்தின் வித்துதான். இயேசுவே சொல்றாரு, யோவான் சாணகன் சொல்றாரு, கிரியின் பாம்பின் குட்டிகளேன்னு சொல்றாரு. மரத்தின் அருகே வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். தாவீது ஒலிவ மலையில் அழுதார். எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். சர்ப்பத்தின் வித்து, யூதர்களும் சர்ப்பத்தின் வித்து தான். புரியுதுங்களா? ஆபிரகாமின் சந்ததியாரா இருந்தாலும் அவர்களும் சர்ப்பத்தின் வித்து தான். எப்படி அங்கே சர்ப்பத்தின் வித்து போனது? சரி, இப்பொழுது இன்னொரு நீங்கள் ஆச்சரியப்படவும் பயப்படவும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதோட நான் முடிச்சறேன். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை பெற்று தேவனுடைய சரீரமாகிய சபையில அவயங்களாகும்படிக்கு இருக்கிற நாம் எல்லாரும் இயேசுவினுடைய பிள்ளைகள் தானே? பிள்ளைகளா இல்லைங்களா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் தானே? தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் தானே? இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் சர்ப்பத்தின் வித்துக்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. இப்ப எப்படி சர்ப்பத்தின் வித்து ஒரு ஜாதிக்குள்ள வந்துச்சு? சபைக்குள்ள எப்படி வந்துச்சு? அப்படின்றதான் போக போக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வேலைக்குள்ள எப்படி போச்சுன்றத தெரிஞ்சாக்க சபைக்குள்ள எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நோவாவும் வேலை கட்டினது, கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்குனது. அந்த ரட்சிப்புக்குள்ள எப்படி சர்ப்பத்தின் வித்து உள்ள வந்துச்சு? 2 ஜெனரேஷனா இருந்தது, வேலைக்குள்ள போகும்போது 3ஆ மாறிச்சு. புரியுதுங்களா? 2 வித்து இருந்ததுல ஒண்ணு இது இல்லனா இன்னொன்னு அது அப்படின்ற மாதிரி இருந்தது. வேலைக்குள்ள போகும்போது 3ஆ மாறிடுச்சு. இப்ப சபைக்குள்ளே 3ஆ உட்கார்ந்திருக்கு. ஒண்ணு விசுவாசி, இன்னொன்னு அவிசுவாசி, இன்னொன்னு பாவனை விசுவாசி. சேம், காம், யாபேத் வேலைக்குள்ள போனது. இங்க சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது 3.
இயேசுவும் இதை சொல்றாரா இல்லையான்னு கேட்டா இயேசுவும் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கோதுமை மணி, களை, பதர், 3 காரியத்தை சொல்றாரு ஒரே வயல்வெளியில். பதரையும் களையையும் அவியாத அக்கினியில போடுவார், மணியை மாத்திரம் கலைஞ்சி சேர்த்து. அப்ப 2 சந்ததி அழிக்கப்பட்டுரும், ஒரு சந்ததி மாத்திரம் தான் நிலைச்சிருக்கும். அந்த சந்ததி யார்? அதுல நிலைச்சிருக்கணும்னா நாம அதுவா இருக்கிறோமா? நமக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறதுக்கான யோசனைகள் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனை கர்த்தர் எப்படி மாத்திட்டு வராரு? இதுல எதுவுமே மாற்றமே இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படத்தக்கவர்கள். நீங்கள் தான் அந்த சந்ததி என்று அழைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு இதை பத்தின எந்த புரிதலையும் உங்களுக்குள்ள உண்டாக்கல, அல்லது சொன்னாலும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணம். ஏனென்றால் காயினிடத்தில் சொன்னது காயினுக்கு விளங்கவே இல்லை. நீ பாவம் செய்தால் இல்லையா? பாவம் வாசப்படியில் படுத்திருக்கிறது, முகநாடி ஏன் வேறுபட்டது? சரியானதை சொல்லி பாருங்கள், முகநாடியே மாறிடும். நீ செய்யறது தப்புடா, இவ்வளவு நாள் நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தப்பு, இதை செய்யாத, பைபிள் இப்படி சொல்லுது, இதை செய் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? இயேசு சொல்லியே இயேசுவே ஏத்துக்கலங்க. பாருங்க, கர்த்தரிடத்துல வந்து நீங்க கத்துக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன குணாதிசயம் தான் இருக்கணும். நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் முதல்ல மறந்துடணும். ஆண்டவரே நீர் என்ன வேதத்தில் சொல்லி தருவீங்க? ஐயோ நான் இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிட்டு தப்பா ஆண்டவரே, எனக்கு மகத்துவமானதை வெளிப்படுத்துகிற சந்தோஷம் தான் வரணுமே தவிர நான் ஏத்துக்கிட்டது எப்படி இவரு தப்புன்னு சொல்றாரு, ஒருவேளை எனக்கு சொல்லி தந்த ஆண்டவரே தப்பான்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மகத்துவமானதை இழந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நல்ல ராத்திரிகளிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல குணாதிசயம் நமக்கு வேணும். அதனாலதான் ஏசையா சொல்லும்போது சொல்றாரு, அதிகாலையில் நீர் என்னை எழுப்பி கற்றுக்கொள்கிறவனை போல நீர் என்னை எழுப்பி இந்த சமூகத்தில் காத்திருக்க வைக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வழியை காட்டு, உன் மீது என் கட்டளை ஆலோசனை சொல்லுவேன். அப்ப தேவன் தம்முடைய ஆலோசனையின் வெளிச்சங்களிலே நம்ம நடத்தவும் அதன் பாதையை நம்மை நிலைநிறுத்தவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்ப தம்முடைய வசனத்தின் பரிபூர்ணத்தை நமக்கு வெளிப்படுத்தி தர 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 நாம் அவரை பின்தொடர்ந்து அவருடைய சத்திய வசனத்துல நிலைத்திருக்கணுமே தவிர நான் சொல்றது எல்லா விஷயங்களும் நான் சொன்னேன்றதை நான் சொல்லவே இல்லை. பைபிள்ல எழுதியிருக்கா? நீங்க அதை பாக்குறீங்களா? பைபிள்ல சொல்லி தருதா? எதையும் எதோடையும் சேராம இருக்கா? சேருதுன்னா நீங்க அதை ஏற்றுக்கொண்டுதான். அது இல்ல, அது நிரூபிக்க முடியல அப்படின்னா இல்ல. நீ எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு உன்னதமானவனா இருந்தாலும் சரி, நீ கீழே இறங்கி வந்துதான். நீ கீழே இறங்கி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே நீர் என்ன கற்றுத் தருகிறீர்கள் அதை கற்றுக்கொள்ள நான் ஆசையா இருக்கேன், அதை பின்தொடர ஆசையா இருக்கேன். நான் கற்றுக்கொண்டேன், முற்றிலும் தேறினேன் என்று ஒருவனும் சொல்லாதபடி, ஒருத்தவன் கூட எதை சொல்லவே முடியாது. கர்த்தர் காலங்களுக்கு ஏற்ப தம்முடைய வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டே வருகிறார். வெளிச்சம் வெளிச்சத்துக்குள்ளே போக போக வெளிச்சமாகவே மாறிவிடும். ஆமென். இயேசுவை போலவே ஒரு நாள் மாறுவோம். ஹல்லேலூயா. அவர் வரும்போது அவர் இருக்கும் மட்டமாகவே நம்மளை கர்த்தர் மாற்றுகிறதா நம்மளுடைய திட்டம். ஆமென். அதுதான் உண்மையான மறுரூப சரீரம். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போனது அந்த சரீரத்தை தான். ஆமென். திரும்ப உங்களுக்கு தரப்போகிறது அதே சரீரத்தை தான். ஆமென். அந்த சரீரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சரீரத்தை கொண்டவராக இயேசு வந்தார். உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரே சரீரம் கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். அந்த மகிமையின் சரீரத்துல இப்பொழுது நீங்கள் பங்குள்ளவர்களா இருப்பீர்களா? ஒரு நாள் நிச்சயமாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இன்னொரு ஜெனரேஷன் இருக்கு, அந்த சந்ததி இருக்கு. அது நம்மளை அழிச்சு போடுமோ அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. அது நமக்கு விரோதமா இருக்குமோ பயப்படலாம் தேவையில்லை. நாம எந்த சந்ததியா இருக்கிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு தேவையே தவிர நம்மளுக்கு எதிராக இருக்கிறவன் என்ன சந்ததியா இருப்பான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் கொடுக்கப்படாது. புரியுதுங்களா? நாம என்ன செய்யணும்? நாம சரியா இருக்கிறோமா? நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியா இருக்கிறோமா? நாம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறோமா? நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுதா? நாம கர்த்தரை வேதத்தின்படி தரிசிக்கிறோமா? நாம வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை விசுவாசிக்கிறோமா? அல்லது நம்முடைய விசுவாசம் தவறுதலா இருக்கா? ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே
உண்மை நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்துல இருக்கிற மகத்துவங்களை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான விசுவாசத்தை கொண்டவனா நான் உண்மை தொழுது கொள்ளணும், உண்மை ஆராதிக்கணும், உண்மை போற்றணும், உண்மை உயர்த்தணும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபை வரத்தை எனக்கு தார ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நான் போன வாரத்துல நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயம், நாங்க 9 வரங்கள் இருக்கு அப்படின்றத பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஒண்ணு குழந்தை ஆவியின் வரங்கள் 9. நான் பல நேரங்களில் எப்படி உபதேசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9 வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. அதாவது எல்லா வரத்தையும் உடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படி எல்லா வரமும் உங்களுக்குள்ள இருக்கு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அது அப்போஸ்தலர் 2:38 39 எழுதி இருக்கிற வசனத்தோடையும் 1 கொரிந்தியர் 12 எழுதி இருக்கிற அந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா அழகா தெரியும் உங்களுக்கு. ஆனா கடந்த வாரத்துல இன்னொரு வசனத்தையும் சேர்த்து படிச்சேன். கிருபை வரமோ அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த வசனத்தையும் படிக்கல. அதை மட்டும் அதாவது நான் கத்துக்கிட்டேன். போன வாரத்துல தான் அதை நான் படிச்சேன். அதை கத்துக்கிட்டா அதை நான் உங்களோட அதையும் நான் உங்களோட பேசுறேன். அதை மட்டும் பேசி முடிச்சிடறேன். இது இந்த செய்திக்கு உட்பட்டதல்ல, செய்திக்கு அப்பாற்பட்டது. எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கவனிங்கள். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 22 23 வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் ரோமர் 6:22 23 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளான அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், பரிசுத்தமாகுதல் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவு உங்களுக்கு அந்த பலன் பரிசுத்தமாயிட்டே இருந்தானா அந்த பலனை பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு பெறலாம். ஆமென். அப்ப பரிசுத்தமாக தேவன் உங்களுக்கு தந்தது என்ன? வசனம் தான். வசனம் இல்லாம ஒருத்தரும் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தப்படுத்தாண்டவரே கேட்கறதுனால பரிசுத்தமாக முடியாது. வசனத்தை தரதான் நீங்க பரிசுத்தமாக முடியும். வசனம் தான் உங்களை வேறு பிரிக்கும். புரியுதுங்களா? அத உங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். அப்புறம் அடுத்த பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரம் என்னவா? கிருபை வரணும்னு என்ன நினைச்சுக்கிறோம்? அது 9 வரங்கள். ஆனா இங்க என்ன சொல்லுது? நித்திய ஜீவன் தான். இப்ப உங்களுக்கு எந்த வரம் வேணும் பாருங்க. நான் என்ன சொல்லிட்டே இருக்கேன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருப்பதுதான் வரம். அந்த 9 வரமும் அவருக்குள்ள இருக்கு. அவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அத்தனை வரங்களும் இருக்கு. அவர் உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்கள் பிரயோஜனத்துக்கேற்ற அவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுத்து அதை கிரியை செய்ய வைப்பார். ஆனா மேன்மையான கிருபை வரம் ஒண்ணு இருக்குங்க, நித்திய ஜீவனம். இந்த வரத்தெல்லாம் கொடுத்தது எதுக்கு? நீ அற்புதங்களை செய்கிறவன் பேர் வாங்குறதுக்கா? வரம் பெற்றவர்னு சொல்லி பேர் வாங்குறதுக்கா? தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் பேர் வாங்குறதுக்கா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு. இதுக்கு நீ பயன்படுத்தாத எந்த வரமும் உன்னை நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். அதனாலதான் பாருங்க, யாரும் பேர் முன்னாடி இந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் அற்புதம் அப்பனா மற்றவங்களுக்கு எல்லாம் தீர்க்க தரிசன வரமே இல்லைன்னு இருக்காங்க. அற்புதம் இவர் யாரு? வல்லமையான ஊழியக்காரன். வல்லமையான பிசாசு வல்லமையான ஊழியக்காரன் தான். தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவனுக்கு இருக்கு. அவனால என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. அழிவுக்கு நேரா கொண்டு போக முடியும் அவனால. அதுல பயங்கர கில்லாடி அவர். அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அவர் பாட்டு நம்ம மேல ஏன் இது ஆயிருக்கு, அவருக்கு கொஞ்சம் மரியாதை. பயங்கரமானவர், ஞானவான். ஆனா அவன் தலைய சிலுவையில என்னைக்கு அவர் நசுக்கிறாரோ அப்பயே அவனை என் காலுக்கு கீழே அவர் போட்டுட்டார். அவன் என்னை தொடரணும்னா என்னுடைய ஜீவனுக்கு அதிகாரியாகி இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்காம அவன் என்னை தொடவே முடியாது. என் குடும்பத்தை தொட முடியாது. என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தொட முடியாது. ஏனென்றால் என் மீது ஒரு கண் எப்பொழுது நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவாக என்னால் ஒன்று செய்ய முடியாது. அவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. அவருடைய பார்வைக்கு விரோதமான பார்வை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
விசுவாசம் தாங்க அவனை தோற்கடித்து ஓட வைக்கும். ஆமென். கிருபை வரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எந்த கிருபை வரமா கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நித்திய ஜீவன கிருபை வரமா தந்திருக்கிறார் ஐயா. அதனாலதான் இந்த வரத்துக்கு என்ன வரம்னு சொல்லி இருக்கிறாரு? கிருபை வரம். வரமா வரங்களா? கிருபை வரம். எனக்கு வர வேணும்யா, எனக்கு கிருபை வர வேணும்யா. வரமா நீர் வேணும், கிருபை வரமா நீ கொடுக்கிற நித்திய ஜீவன். வேற எது வேணாயா? நான் நிறைய பேர் சூமாக்குறது சூமாக்கிடலையா, அவன்தான் நித்திய ஜீவன் வரான்னு எனக்கு தெரியாதுயா. ஐயோ இத்தனை பேரை சுகமாக்கினவர் என்பதனால எனக்கு நித்திய ஜீவன் தர போறாரு ஆண்டவரு? அதெல்லாம் கிடையாது. நான் பிசாசை துரத்தினா எனக்கு நித்திய ஜீவன் தந்துருவாரா? நான் ஒரு அற்புதங்களை இப்ப முடவனை எழுந்து நடக்க வச்சுட்டேன்னா எனக்கு நித்திய ஜீவன் தந்துருவாரா? சீசர்கள் ஆண்டவர் பிசாசுகள் எங்களுக்கு பயப்படுகிறதே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சொன்னாரு? பிசாசுகள் உங்களுக்கு பயப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாதுங்கள், சந்தோஷத்தை அன்னைக்கே பிடிக்க எறிஞ்சிடறாரு. கொஞ்சம் கூட நீ என்னவா இருக்க கூடாது, நீ சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் அவரு. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லையா? நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் இதெல்லாம். அதனால இது பெருசு நீங்க நினைச்சுக்காது. ஜீவ புருஷத்துல உன் பேர் எழுதப்பட்டிருக்கா? அதுதான் சந்தோஷப்படு. வழி நடத்துறேன்னா சந்தோஷப்படு. உனக்கு வசனத்தை வெளிப்படுத்துறேன்னா சந்தோஷப்படு. உனக்கு புரியுற திறமை தந்திருக்கிறானா சந்தோஷப்படு. இப்ப இதே செய்திய தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு வித்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் தலைகளை தான் நீங்க பிரசங்கிச்சாலும் அதுக்கு மண்டையில ஏறாது. இது நீங்க என்ன சொல்றீங்க? என்னன்னு சொல்றீங்க? அவனை வச்சது அவன் அதுக்கு, இவனை வச்சது எதுக்கு? அவனை அது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் சொல்ற, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிகிறதும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. புறமே இருக்கிறவர்களுக்கும். புறமே இருக்கிறவன் அவர் சொல்றது யார? ஏங்க அவரோட செய்தியை கேட்க வந்தவன் எல்லாருமே புறமே இருக்கிறவன் தான் அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு. எல்லாரும் தான் இருந்தாங்க. விதைக்கிறவங்க உண்மையை சொல்லும்போது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து நின்றார்கள் பைபிள் சொல்லுது. இவர் உபதேசத்தை பிடிச்ச ஆமீன் போட்டவனே அவன் எல்லாம் போயிட்டான். ஓ நல்ல செய்தி கேட்டவன் யா? என்ன செய்தி கொடுத்தாரு அவரு? விதைக்கிறத பத்தி சொன்னாரு. நல்ல நிலத்துல விதைக்கணுமா, கற்பாறையில விதைச்சிடக்கூடாது, உள்ளுள்ள இடத்துல விதைச்சிடக்கூடாது, வலியறிஞர் விதைச்சிடக்கூடாது, நல்ல நிலமா பார்த்து அதுல விதை அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன்? ஒரு நல்ல நிலமா பார்த்து வாங்கி அதுல விதைப்பேன். போயிட்டான் ஒருத்தவன் கேட்டு. ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. 12 பேரு இயேசுட்ட போய், ஆண்டவரே நீ சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற ஆண்டவரே, இந்த ஓமையின் அர்த்தம் என்ன? அப்ப அவன் சொன்னது ஓமன்றதே அவன் தெரிஞ்சிருக்கணும்ல. ஓமனே தெரியலன்னா இப்ப அவன் எப்படி புரிஞ்சுப்பான்? அவன் அதான் செய்தின்னு போயிட்டான். இவனுக்கு தெரியுது அது செய்தி இல்ல, அது ஓம. கேட்டதுனால ஆண்டவரே இந்த ஓமையின் கருத்து என்ன உங்களுக்கு சொல்லணும். இதுவே அவனுக்கு தெரியல, நான் எப்படி மத்ததெல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிகிறதோ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ புறமே இருக்கிறவர்களுக்கோ இதெல்லாம் ஓமையா சொல்லப்பட்டிருக்காம கண்ணில் கண்டும் காணாதவனாயும் கேட்டும் உணராதவனாயும் இருதயத்தில் குணப்படாதவனாயும் அவன் பாவம் மன்னிக்கப்படாத பிடிக்கும். நான் அதெல்லாம் அவனுக்கு ஓமையா சொன்னையா? உனக்கோ அதெல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு நான் என் வார்த்தையை வெளிப்படுத்துறேன். பாவம் மன்னிக்கப்படணும்னாலே வசனத்தை வெளிப்படுத்துறாருனாதான் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தங்க. ஆண்டவர் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவர் எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கிறாரு. நீங்க தவறுதலான புரிதல் இருந்துட்டு அவர்தான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, அவர்தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. என்று எழுதி இருக்கிறதே நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறக்க வேண்டும், நாங்களும் என்னை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எவ்வளவுதாரோ அக்கிரமம் செய்யக்காரர், அக்கிரமம் செய்யக்காரர். அவங்க சொல்லும்போது அக்கிரமம் செய்யக்காரர் நான் உங்களை அறியேன். அதாவது இவங்களுக்கு இயேசுவை தெரியும், அவருக்கு அவங்கள தெரியாது. அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன? என்ன ஆண்டவர் என்னை தெரியலன்னு சொல்லிட்டா? உமது நாமத்தினாலதானே பிசாசை துரத்தினேன், அப்ப தெரியல உனக்கு என்னையா? உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னேனே, அப்ப தெரியல அவனுக்கு என்ன? உமது நாமத்தினால அற்புதங்களை செய்தனே, அப்ப தெரியல அவனுக்கு என்ன? எவ்வளவு மகத்துவமான வேலைகளை எல்லாம் செய்துட்டு வந்திருக்கிற தெரியுமா? உனக்கு தெரியலையா? என்ன ஏன்னா லைவ்ல இருக்க ஆண்டவரே வந்து பாக்குறீங்களா?
அவரை சொல்லுவாரு அக்கிரம ஜெயக்காரன் என்ன விட்டு போடா வெளியே, என் நாமத்தை கொண்டு நீ தூசித்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எல்லாம் நோக்கி கர்த்தாவே 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 என்று கூப்பிடுகிறவனுக்கு நான் என்ன கொடுக்கிறது இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை. ஆனா அவன் ஜோம் பண்ணாலும் கேட்பாரு. அவன் என்ன வேண்டுதல் செய்தாலும் அது நிறைவேறும். நம்முடைய தேவன் நிறைவேற்றல, அவர்கள் தேவன் நிறைவேற்றுவார். பிரபஞ்சத்தின் தேவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான். நீங்க கேட்கிறவங்க பாருங்க, இப்பிரபஞ்சத்தை கேட்டதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? இயேசுவே சொல்றாங்க, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கையளிக்கப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கும்போது எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. யாரு கொடுத்தது தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம ஆதாம் ஏவாள் எல்லா வல்லமையும் தூக்கி கொண்டு போய் அவங்க கையில விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க வெளியே. இப்ப வாங்கி வச்சவன் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான், உண்டாக்கினவர்கிட்ட பேசுறான். எல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் உனக்கு தரேன். தேவனாகி கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டால் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க. போட்டான்ல, கொடுத்தது என் பிள்ளைதான் கொடுத்தான், அவனுக்கு எப்படி அப்படிங்க ஓட்டுறது கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, தேவ தூதர்களை சற்று அவனை சிறியவன் ஆக்கினார், ஆனால் அவனை மகிமையினாலும் முடிசூட்டி வச்சிருக்கிறார். யாருங்க? இந்த மகிமையும் கனமும் தான் யாருக்கு கிடையாது? பிசாசுக்கு கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த கனத்தை தந்திருக்கிறார், அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையினாலதான் நீங்க மறுரூபமா இருக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அந்த தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். அவரே இவைகளை செய்தார் என்று வரப்போகிற எல்லாருக்கும் அதை அறிவிப்பார். எல்லாம் செய்துட்டு இருக்கிறது கர்த்தர் தான், மனுஷன் அல்ல, பிசாசு அல்ல, கர்த்தர் தான். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தான் செய்துட்டு இருக்கிறார், அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார், அவர் தான் என்னை போஷிக்கிறார், அவர் தான் என்னை காப்பாற்றுறார். முதல்ல அதை விசுவாசிக்கிறதுக்குள்ள வாங்க. இதுக்கப்புறம் தான் உலகத்துல எல்லாத்தையும் அவர் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாம் பிசாசு தான் பண்ணிட்டு இருக்காங்க. விசுவாசம் எவ்வளவு தவறா இருக்கு பாத்தீங்களா? எல்லாரையும் அழிவுக்கு நேரா பிசாசு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அழிவுக்கு நேரா பிசாசு கொண்டு போல, அழிவுக்கு நேரா அவங்களை கொண்டு போக தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணதுதான் பிசாச. அவன் வேலையை செய்யறான், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண வேலையா அவன் செய்யறான். நான் ஏன் குலைக்கியது? அப்பாயின்மெண்ட் பண்ணாரு, அது குலைக்கியது. அது வேலை எல்லாமே அது வேலையை செய்யறான். ஏன் சூரியன் வந்து கிழக்கில தோன்றி மேற்கே மறையுது? அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். நீ மாத்தி கிட்டி திசையை மாத்தி ஓடுற கூடாது. கிழக்கே தோன்றி மேற்கே தான் மறையும். சரியா செஞ்சிட்டு இருக்கா இல்லையா? அப்பாயின்மெண்ட் பண்ணது எல்லாமே கரெக்டா செய்தா இல்லையா? அதுல தவறா செய்யற ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டா நம்ம மட்டும். நமக்கு அப்பாயின்மெண்ட் அது என்னன்னே நமக்கே தெரியல. நமக்கு நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னே தெரியல. ஏன்னா நாமளே பல பிரச்சனையில நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஏன் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல, என்ன ஏன் இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னு தெரியல. உன்னை பத்தி இன்னும் உனக்கு தெரியல அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன அவருடைய பிள்ளைங்க, நம்மள ஏன் வச்சிருக்கிறாருன்னு தெரியலையா? உனக்கு ஏன் ஐஸ்வர்யாவை கூட்டி தராருன்னு தெரியலையா? ஏன்னா இன்னும் ஒரு 4-5 பில்டிங் வாங்கி சேர்த்து கட்டி நீ அடுத்து ஒரு பிரதம மந்திரியா வரணும்ன்றதுக்கு உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறாரா? இல்லையே. உங்களுக்கு ஏன் ஜீவனை தராரு? அவரே அறிகிறதுக்காக, அவருடைய அன்பை புரிந்து கொள்றதுக்காக, அவருடைய சித்தத்தை விளங்கி கொள்கிறதுக்காக. இதுவே தெரியலையே நமக்கு. அப்புறம் எப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்? நமக்கு ஏன் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு? நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? நான் உண்மைதானே தொழுது கொள்றேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? தொழுது கொள்றல அதான் போராட்டமே முதல்ல. இல்லன்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஏன்னா ஆண்டவரை தொழுது கொள்ளாதவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, ஐயோ நம்மளே எவ்வளவு தேவையானு சொல்லி தோணும். போறது இல்லை எங்கேயும். அதாவது இப்படி சொல்றவங்க எல்லாமே உட்கார்ந்துட்டு நம்மளே யுத்தத்தை பார்த்து உலகத்திலே கஷ்டப்படுற முதல் ஆள் யாரு? நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் உன்னோட விஷயத்தை உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான்னு உனக்கு தெரியல. நீ கொஞ்சம் உன் வாசலை விட்டு இறங்கி வெளியே போய் பாரு, அப்பதான் உங்களுக்கு தெரியும்
உங்களை எவ்வளவு கர்த்தர் மேன்மையா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை என்ன, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமை என்ன, கனம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா கொஞ்சம் இறங்கி இல்லைன்னா கொஞ்சம் சிலரை உள்ள விட்டு பாருங்க. அவங்க பிரச்சனை என்னான்றது காது கொடுத்து கேளுங்க. அது டீச்சரா வைக்கிறேன்னு நீங்க இறங்கிறாதீங்க. ஏன்னா யாருடைய விஷயத்தையும் இங்க யாரும் என்ன பண்ண முடியாது, தீக்கலாம் முடியாது. அந்த விஷயத்துல வந்து ஆவி மனுஷனோட போராடுறது இல்லைன்னு சொல்லி அதையே அந்த விஷயம் அந்த திட்டத்தை கைவிட்டதே ஆண்டவரே தான். முதல்ல மனுஷனோட இவங்க போராட மாட்டோமா, இவனை திருத்துற வேலை என் வேலை. அதான் பாருங்க, இயேசு வந்தப்ப யாரையாச்சும் நீ திருந்து நீ எனக்குரியவன்னு சொன்னாரா? யாரையாச்சும் நீ போய்விட மனதா இருக்கிற போறதுதான் போ, மன திரும்ப பரலோக ராஜ்யம் சமமா இருக்கு சொல்லதான் செய்வார். யாரையும் செய்யறதா சொல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுக்கு நமக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு செஞ்சிருக்கேன். அதனாலே என்னவோ இன்னும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நம்மளை மட்டும்தான் விடாம குடிச்சிட்டு இருக்கிறாரு. யூதர்களை தூக்கி அறிஞ்சிட்டாரு. அப்பயே சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவரோட தூக்கி போட்டாரு அவர் வெளியே. நீ போய் உனக்காகவும் உன் பிள்ளைக்காக அழுண்டாரு. நம்மளே அப்படி சொல்லாரா? அப்படி விட்டுருந்தாருன்னா நம்ம நிலைமை யோசிக்கிற பார்க்கலாம். நம்மளை விடாம குடிச்சி வச்சு நான் உன்னை நேசிக்கிறேன்பா, உனக்கு வார்த்தையை வெளிப்படுத்துறேன்பா, நீ என்னை தேடுப்பா, என்னை பின்தொடரு, என் நாமத்தை தரிசிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். அது கேட்ட கிரியைகளை நடந்து போகலாம். யாரும் கத்தரை சோதனை பண்ணி நாம் யாரும் சொல்றோம். எங்களை சீக்கிரம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நீ கொடுத்தவருடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கே சோர்ந்து போனோம் என்பதை பார்த்து எங்கள் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து உடைய அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றி உடைய வசனம் என்கிற நன்மையினால எங்களை நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக இந்த உலகத்தில் நீ வைத்திருக்கிறீர் என்றால் என்று நாங்கள் உண்மை பார்த்து கேட்போம். ஆனால் நாங்கள் எவ்வளவு அறியாதவர்களா இருக்கிறோம் என்பதையே அது காட்டுகிறது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது எதற்காக என்றல்ல, உமக்காக என்பதுதான் அதற்கான பதில். இந்த உலகத்தில் ஏன் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்காக தான் என்பது அதற்கான பதில். ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி கேட்டால் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறதற்காக தான் இந்த போராட்டம் என்பது பதில். ஏன் இந்த பலவீனம் என்று கேட்டால் அவருடைய பலத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கான பதில். ஏன் இந்த குறைவு என்று நீங்கள் கேட்டால் நிறைவாக்குகிறவர் யார் என்பதை நீங்கள் காண வேண்டும் என்பதுதான் அதற்கான பதில். ஏன் இந்த தோல்வி என்று நீங்கள் கேட்டால் ஜெய கிறிஸ்து நான் தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதுதான் அதற்கான பதில். ஏன் இந்த ஏமாற்றம் என்று கேட்டால் நான் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர் என்பது இதற்கான பதில். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இருக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் கர்த்தாவே நீரே இருக்கிறீர் என்று சொல்லி அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும் சொல்கிறேன். அந்த சந்ததியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு சந்ததியாய் எங்களோடு கூட நீர் பேசு. நீங்களுடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி காட்டு. நாங்கள் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். கொண்ட வசனத்தின்படி நாங்கள் கை கொள்கிற குடும்பமா எங்களை ஆசீர்வதித்து கரப்படுத்தும். எல்லா கனத்துதி மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.